நல்லாட்சி என்பது நீங்கள் வந்து பணத்தை திரட்டி முதலீடுகளை கொண்டு வந்து செய்கிறீங்களா, இல்லை உங்களுடைய ஆட்சிக்கு யார் சான்றிதழ் கொடுக்க வேண்டிய என்று நீங்கள் பல பார்வையில் பார்த்தீங்களா? எல்லா மக்களுக்குமான ஆட்சி தான் நல்லாட்சி. நான் தனசிங் ஜெயக்குமார் வந்து கொல்லப்படுறார். உங்களுக்கு ரொம்ப நெருக்கமாக இணக்கமாக வந்து தோழமை சுற்றிட்டு இருந்த திரு ஆம்ஸ்ட்ராங் வந்து கொல்லப்படுறார். எத்தனை பேர் தூக்குலதம் போய்பட்டிருக்காங்க, என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? சொல்கிறேன் கேளுங்க, பேச விடுங்க. தவறு செஞ்சுதான் தவறு தான். அதில் யாரும் போயிட்டு இல்லை இது இல்லை அப்படின்னு மறுப்பு சொல்ல முடியாது. ஜெயக்குமார் தனசிங்கம் கொன்னவங்களும் வேங்கவேல செஞ்சவங்களும் இன்னைக்கு நம்ம ஊர்ல நடமாட்டான இருக்காங்க. எங்கேயோ யாரோ சொல்லுங்க, பேர் சொல்லுங்க. அது எனக்கு யாரோ சொல்லுங்க. நான் உடனே இன்னைக்கு டிஜிபியை பார்த்து சொல்றேன். அதாவது எங்க நண்பர் சகோதரர் பாண்டே சொல்றாரு, நடமாடிட்டு இருக்காங்க, இந்த பேர் அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி. நடமாடலையா இங்க இல்லையா அவங்க? நம்ம ஊர்ல எல்லோண்டோ போலீஸ் இருக்கு, சிபிசிடி இருக்குது, இதே போதைப் பொருள் இருக்குது, இதே கடலோர காவல்படை இருக்குது. நம்ம ஊர்ல எத்தனை போலீஸ் இருக்குல்ல சார்? கரெக்ட். அவங்க என்ன செய்யறாங்க? இது வந்து இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து எல்லோருக்கும் உண்டு. இதை வந்து கடந்து போயிட முடியாது. யாருன்னா அதை ரசிப்பாங்களா? மாநில ஆசிரியர் வீரமணி சொல்றாரு, அறநிலைத்துறையா கணக்கு வழக்கு பாத்தியா ஓரமாக, இது அவர் பயன்படுத்தின அவருடைய கருத்து. அவங்க கடவுள் மறுப்பு சார். திராவிட கழகம் திக என்பது கடவுள் மறுப்பு இயக்கம். நாங்க கடவுள் மறுப்பெல்லாம் கிடையாது. எங்க நாங்க எல்லா இறைவனையும் அல்லாவையும் கும்பிடியும். குடியரசுத் தலைவர் போன போது போக வேண்டாம்னு போக கூடாது மறுப்பு. நீங்க சொல்லாதீங்க அவங்க போறாங்க, போக கூடாது. நான் இப்படி சொல்லட்டோமா? ஒருத்தரை போக கூடாதுன்னா நானும் போக கூடாதுன்னு சொல்லலாமா? போக கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. இல்ல ஜவஹர்லால் மோடியா உள்ள கூட்டிட்டு போல. மோடியா சார் உள்ள கூட்டிட்டு போலன்னா நீங்க எங்கேயே போறீங்களா சார்? ஜனாதிபதி போறேன்னு சொல்லல, மோடி போக கூடாதுன்னு சொல்லல. ஆனால் அப்ப ஜனாதிபதி போறேன்னு சொன்னாரு, ஜவஹர்லால் நேரு போக கூடாதுன்னு சொன்னாரு. ஒரு பட்டியலினத்தவர் அகில இந்திய தலைவரா இருக்காரு, ஒரு பட்டியலினத்தவர் மாநில தலைவரா இருக்காரு, சரிங்களா? ஆனா இன்னைக்கு முக்கியத்துவம் யாரு கிடைக்குது? மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி. நீங்க சொல்லுங்க, எங்கள் தலைவர் நீங்க மல்லிகார்ஜுன கார்கே சொல்றீங்க, ராகுல் காந்தி? மல்லிகார்ஜுன தான் சொல்றோம். ஏங்க மனசாக என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க. அதே கேரளால காங்கிரஸ் கட்சியில பெண்கள் தவறாக பயன்படுத்தப்படுகிறார்கள், பதவிக்கு வந்த பெண்கள் தவறா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த கட்சியை சேர்ந்த சிமி ஜோசப் ஒரு பெண் கொடுக்குறாங்க. கேரளா காங்கிரஸ், உங்க கட்சி. அந்த பெண் நீக்கப்பட்டுட்டாங்க. இப்ப என்ன சார் இது புரியல? காந்தி ஒரு தேசிய கல்விக்குழு இதற்கு முன்னாடி கொண்டு வந்தார், 80களில் கொண்டு வந்தார். அப்ப அவர் கொண்டு வரும்போது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி அப்படின்னு இருந்துச்சு. அப்ப மும்மொழி கொள்கை தான் அன்னைக்கு வந்துச்சு. ராஜீவ்காந்தி அவர் கொண்டு வந்த என்இபியில வந்து ஹிந்தின்னு இருக்கு. மோடி கொண்டு வந்திருக்கக்கூடிய என்இபியில வந்து எனி இந்தியன் லாங்குவேஜ் இருக்கு. சொல்லுங்க. என் மகளுக்கு பிரெஞ்சு தெரியும், பிரெஞ்சு தெரியும், பிரமாதம், பிரெஞ்சு எடுத்திருக்காங்க. அவங்க சுதந்திரத்தை கொண்டு நான் பர்சனலா போக கூடாது, திணிக்க கூடாது, நான் பர்சனலா ஆட்டாமை பண்ண கூடாது. நீ ஹிந்தி படிச்சே ஆகணும், கட்டாயம் ஹிந்தி. நான் அங்கதான் எதிர்க்கிறேன். நான் பர்சனலா போக கூடாது. ஆனா நீங்க சொன்னதுனால சொல்றேன், உங்களுடைய மகள் மாநகராட்சி பள்ளியில் படிச்சாங்களா? 10 இன்ச்சு முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச். உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. மாதம்பட்டியில் ஓர் அற்புதம். பரிபூர்ணாஸ் ஐஸ்வர்யம் சீனியர்ஸ் லிவிங் பாரடைஸ். Phone 994329 99940. வணக்கம் அன்பு நண்பர்களை, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சி நம்முடைய காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவர் திரு செல்வப்பிறந்தகை இருக்கிறார். அவரும் கேட்பது நிறைய இருக்கிறான்னு கேட்கலாம். வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டில் தற்போது நடக்கக்கூடிய 3 ஆண்டு காமராஜர் ஆட்சி எப்படி இருக்கு? இல்லை, இது திராவிட மாடல் ஆட்சி. திரு ஈவி.கே. இளங்கோவன் காமராஜர் ஆட்சின்னு சொன்னாரு. நான் அதுல ஒரு எங்க நல்லாட்சி நடக்கிறதோ அதெல்லாம் காமராஜர் ஆட்சின்னு சொல்லியிருக்காரு. அப்போ இது காமராஜர் சொன்னது சரிதானே? நீங்க எப்படி வேணாலும் எடுத்துங்க, அவங்க பார்க்குற பார்வையில் தான் இருக்கு. இல்ல, ஒவ்வொருத்தருக்கும் மாற, காங்கிரஸ் கட்சியிலே ஒவ்வொருத்தருக்கும் மாற முடியாது. திமுக வேற மாதிரி பாக்குது, பாஜக வேற மாதிரி பாக்குது. முத்தமிழறிஞர் கலைஞர் என்னுடைய ஆட்சி பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி தான் ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. இல்ல, அவங்க வந்து செல்ஃப் சர்டிபிகேஷன் கொடுக்கறது வேற. நீங்க கூட்டணி கட்சியா வந்து ஒரு சர்டிபிகேஷன் இருக்குல்ல, நாங்க வந்து we are happy with this government சொல்லும் போது அவர் நீங்க வந்து எங்க நடந்தான்னு உங்களுக்கு தெரியும். நீங்க வந்து காமராஜர் ஆட்சியை மீண்டும் கொண்டு வரக்கான முயற்சி பண்ணணும் சொல்லி உங்க தொண்டர்கள்லாம் நீங்க போய் பேசுறீங்க. அப்பதான் திரு இளங்கோவன் வந்து இல்ல நடக்கிறதே காமராஜர் ஆட்சி தான்றார். அந்த கணக்குல தான் இது காங்கிரஸ் பெரிய கதை பொறுத்த வரைக்கும் கருத்து சுதந்திரம், எழுத்து சுதந்திரம்
எல்லா சுதந்திரமும் உள்ள கட்சி இது. யார் வேண்டுமானாலும் தன்னுடைய கருத்தை கருத்து சுதந்திரம் வேற, கருத்து வேறுபாடு வேற இல்ல. எங்களுக்கு வேறுபாடு ஒன்றும் இல்லையே. அவருடைய பார்வையில அவர் சொல்லியிருக்காரு. இல்ல இப்ப காமராஜர் ஆட்சியா இல்லையாங்கிற ஒரு கேள்விக்கு பதில் தேடிடுவோம். அதுக்கு விடையே எங்கெங்கெல்லாம் நல்லாட்சி ஏற்படுகிறதோ அதெல்லாம் காமராஜர் ஆட்சி. அப்ப இங்க நல்லாட்சி நடக்குது. நல்லாட்சி நடந்தா மக்கள் நல்லாட்சினாங்களோ காமராஜர் ஆட்சி தான். இல்ல இது நல்லாட்சி யார் சொல்லணும்னா, நான் சொல்றது நீங்க சொல்றதை விட மக்கள் சொல்லணும். இது நல்லாட்சியா இல்ல. நான் மக்கள் பிரதான கூட்டணி கட்சியா இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவர்கிட்ட கேட்கிறேன், நடக்கிற 3 ஆண்டு ஆட்சி நல்லாட்சின்னு சொல்லலாமா இல்லையா? 3 ஆண்டுகள் நல்லாட்சியா இருக்க வச்சுதானே 40க்கு 40 வெற்றி கொடுக்குறாங்க பாண்டிச்சேரி உட்பட. சூப்பர். அப்போ ஏதாவது சுணக்கம் இருந்தால், தவறுகள் நடந்திருந்தால், இந்த ஆட்சி நல்ல ஆட்சி இல்லைன்னா 40க்கு 40 100க்கு 100% வெற்றியை கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்ப 3 முறை நரேந்திர மோடி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டது அவருக்கான ஒரு சர்டிபிகேட். நாடு முழுக்க அவர் நல்லா செயல்படுறாருன்னு நம்பிதான் மக்கள் கொடுத்துருக்காங்க. அப்ப நீங்க இல்லையே 3வது முறை கொடுக்கலையே. அவரே 3 முறை 3 ரவுண்ட்ல பின்னோக்கி தானே போயிருக்காரு. இதெல்லாம் சரியா இருக்கா உங்களுக்கு? இல்ல இல்ல, நீங்க அவருடைய வெற்றியே 2 ஆட்சிகள் 2014, 19 நீங்க அப்படி சொல்லும் போது 24 அப்படி சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னா, இது மோடியோடைய ஆட்சி இல்ல, இது கூட்டணி ஆட்சி. அத நீங்க சொல்லலாமா? நான் தான் சொல்றேன். காலம் பூரா கூட்டணி ஆட்சியிலே இருந்தவங்க, கூட்டணி தவிர கூட்டணி ஆட்சி தான் நாங்க ஒத்துக்கிறோம். நாங்க ஒருபோதும் நீங்க ஒரு நாள் மெஜாரிட்டி கிடையாது. நாங்க ஒரு நாள் மெஜாரிட்டி இல்ல. 1 மெஜாரிட்டி கிடையாது, யூபி 2 மெஜாரிட்டி கிடையாது, நரசிம்மராவ் மெஜாரிட்டி கிடையாது. நாங்க ஒருபோதும் இதை டாக்டர் மன்மோகன் சிங் உடைய ஆட்சி, அன்னை சோனியா காந்தி ஆட்சி எங்கேயுமே சொல்ல, யூபி ஆட்சி தான் சொல்லுவாங்க. அது மாதிரி அவங்களும் இந்தியா ஆட்சி தான் சொல்றாங்க. இல்லையே, சொல்லலையே. நீங்க மோடி ஆட்சி இப்ப நீங்களே கேட்டீங்கல்ல, நீங்க 3 முறை இருந்தா மோடி ஆட்சி நல்லாட்சி தான். சர்டிபிகேஷன் தான் கேக்குறேன். நீங்க 40க்கு 40 கிடைச்சதுக்கு ஒரு மக்களுடைய நிறைவு தான் காரணம்ங்க. ஒரு விஷயம் தான் நல்லாட்சி என்பது. நீங்க பணத்தை திரட்டி முதலீடுகளை கொண்டு செய்றீங்களா, இல்ல உங்களுடைய ஆட்சிக்கு யார் சான்றிதழ் கொடுக்க வேண்டிய நீங்க பல பார்வையில பாத்தீங்களா, எல்லா மக்களுக்குமான ஆட்சி தான் நல்லாட்சி. ஆனா இப்ப பிஜேபி ஆட்சி எல்லா மக்களுக்குமான ஆட்சி. இது நல்ல கேள்வி. தமிழ்நாட்டுல நல்லா, தமிழ்நாட்டுல மாண்புமிகு முதலமைச்சர், நான் இந்த சாராருக்கு தான் முதலமைச்சர், இவர்கள் தான் வாழ முடியும், இவர்கள் வாழ முடியாது என்ன சொல்லியிருக்காரா? இல்ல. ஆனா பார்த்திருக்காரு. நடப்பது மைனாரிட்டி ஆட்சி தானே, நடப்பது மைனாரிட்டி மக்களின் ஆட்சின்னு சொல்லியிருக்கிறார். அவர் சொல்லியிருக்கிறாரு, சபாநாயகர் அப்பாவும் சொல்லியிருக்கிறாரு, இது உங்கள் ஆட்சி இல்ல, உங்களுக்காக அமைந்த ஆட்சின்னு சொல்லியிருக்கிறார். தொடர்ந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் 2006 to 2011 இதை சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வேலை அப்படி அதை சொல்றேன். அது மெஜாரிட்டி இல்லைங்கிறதுக்காக காயின் பண்ண சிறுபான்மை மக்களுக்காக. இப்போ பேசும்போது சிறுபான்மை மக்கள் எந்த மக்களை எல்லாம் இன்றைக்கு ஒன்றிய அரசால் ஒதுக்கப்படுகிறார்களோ, அச்சுறுத்தப்படுகிறார்களோ, அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும் விதமாக இந்த ஆட்சி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஆட்சி, இந்த ஆட்சி விளிம்புநிலை மக்களுக்கான ஆட்சி, இந்த ஆட்சி சிறுபான்மை மக்களுக்கு ஆட்சின்றது பேசுறது உண்மைதான். அந்த மாதிரி நரேந்திர மோடி அவர்கள் இது இந்துக்களுக்கான ஆட்சி எங்கேயுமே சொன்னது இல்லை. நீங்க இந்துக்களுக்கான ஆட்சின்னு சொல்றீங்களா இல்லையா? உங்களுடைய கோட்பாடு இந்துத்துவா தானே, கொள்கை இந்துத்துவா தானே, அதுல சமரசமாக. நான் சிறுபான்மை ஆட்சின்னு ஒருத்தர் சொல்லுவாரு, அது இப்ப பெருந்தன்மைன்னு பாப்பீங்க. இந்துத்துவ ஆட்சின்னு ஒருத்தர் சொல்லவே மாட்டாரு, அது உள்நோக்குன்னு சொல்லுவீங்க. அது லாஜிக்கலா இருக்கா? எப்படிங்க? நம்ம வீட்டுல 4 குழந்தைகள் இருக்கு. ஒரு குழந்தை ரொம்ப எல்லா விஷயத்திலையும் வித்தியாசமா இருக்கு. 3 பேர் பலமா இருக்காங்க, மெஜாரிட்டியா இருக்காங்க. நீங்க யாரும் ஆதரிப்பீங்க? ஒரு தாயும் தந்தையும் 4 பேரையும் ஆதரிக்கிறது எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க? 4 பேருக்கும். அது எப்படி கொடுப்பாங்க? அப்படிதான். அது உங்க என் பார்வை இல்லை. 4 பேருக்கு என்னுடைய பார்வைனா 4 குழந்தைகள் இருக்கு. அம்பேத்கர் ஒரு குழந்தைகள் இருங்க, ஒரு குழந்தைகளால முடியல, அந்த முடியாத குழந்தைய தூக்கி விடணும், நான் இருக்கண்டான்னு கொடுக்கணும். ஒருவரை மனநிலை சரியில்லாம இருக்கலாம், உடல்நிலை சரியில்லாம இருக்கலாம், சுற்றுச்சூழல் சரியில்லாம இருக்கலாம். எங்க பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அந்த குழந்தைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். இயற்கை தான். சிறுபான்மை மக்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் இருக்கு. என்ன யாரால இருக்கு? இந்த இந்துத்துவ போர்ஸால இருக்கு. 11 வருஷத்துல சிறுபான்மை மக்களுக்கு எதிராக பிஜேபி அரசு செஞ்சதா 2 வருஷம். மணிப்பூர் 1 போதாதா? அவங்க மணிப்பூர் 1. நீங்க ரொம்ப தூரம் ஒரு நிமிஷம் இருங்க, உங்க தகவலுக்கு. மணிப்பூர்ல நேத்து ராக்கெட் லான்ச்சர் அட்டாக் நடந்தது. இது உள்ள இருக்கக்கூடிய 2 இனக்குழுக்கள் நடக்கிற கலவரம் நினைக்கிறீங்களா நீங்க? ராக்கெட் லான்ச்சர் ஒரு இன்னொரு 2 ஜாதிகள் நடத்துற சண்டை. காவல்துறை காவல் நிலையத்திலலாம் சூறையாடி ஆயுதங்கள்லாம் எடுத்துட்டு போனது. அதைத்தான் சொல்றேன். இது எடுத்துட்டு போனது அந்நிய நாடு வரைக்கும் உள்ள எடுத்துட்டு மணிப்பூரை மதத்துக்கு இடையில 2 ஜாதிக்கு இடையில கொண்டு போய். இல்ல இப்ப அந்நிய நாடுடைய தலையீடு இருக்குன்னா அப்ப மோடி கவர்மெண்ட் டோட்டல் ஃபெயிலியர் தானே? கட்டாயமா உளவுத்துறை ஃபெயிலியர் தானே? எப்படி அனுமதிக்கலாம்? எமர்ஜென்சி கொண்டு வந்ததுக்கு வெளிநாட்டுடைய சரிதான் காரணம் அப்படின்னு திருமதி இந்திரா காந்தி சொன்னாங்க. அப்ப அது ஃபெயிலியர் தானே? கிடையாது. அவங்க சொன்ன வார்த்தை எமர்ஜென்சியை பத்தி ரொம்ப தெளிவா சொன்னாங்க. எமர்ஜென்சியை பத்தி வெளிப்படையாக அவர்கள் வருத்தம் தெரிவிச்சாங்க.
இல்ல அதெல்லாம் அப்புறம் ஏன் கொண்டு வந்து அவர் நடந்திருந்தால் அதுதான் தலைமை. ஏன் கொண்டு வந்தீங்கன்னு கேட்டபோது உங்களுக்கு தெரியாத அந்நிய சக்திகளுடைய ஊடுருவல் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. Correct. பேட்டியில சொல்லிருக்காங்க, ஆன் ரெக்கார்ட் வீடியோ பேட்டி. அதனாலதான் ஆட்சி அப்ப கலைக்கப்பட்டு எமர்ஜென்சி கொண்டு வந்தாங்க. மணிப்பூர்ல 4 இன்ஃபுளுன்ஸ் இருக்கும்னா தோல்வின்னு அந்நிய சக்தி ஊடுருச்சுன்னா அன்னைக்கு 70-75 சொன்னவங்களுக்கு வந்து நம்ம என்ன விட்டுன்னு சொல்ல முடியுமா? 2 விஷயங்க. அப்பெல்லாம் அசாம்ல பிரச்சனை இருந்துச்சு. பிரச்சனை இல்லாத மாநிலம் வடகிழக்கு மாநிலமாகட்டும், எங்க பிரச்சனை இல்லை சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு பிரச்சனை இல்லாம இருக்குது. பிரச்சனை இன்னைக்கு எப்படி பிரச்சனை இல்லாம வடகிழக்கு மாநிலம் எங்க பிரச்சனை இருக்கு சொல்லுங்க. அதர் தான் மணிப்பூர் நீங்க எங்கேயா சொல்லுங்க. மணிப்பூர் நீங்க தானே சொல்றீங்க ராக்கெட் லான்ச்சர் நடந்திருக்கு. மணிப்பூர்ல வெளிநாட்டு ஊடுருவல் இருக்குங்க நான் சொல்றேன். மணிப்பூர் தவிர அந்த சகோதரிகள்ட்ட ஒரு பிரச்சனை சொல்லுங்க. நீங்க சொன்ன அன்னை இந்திரா காந்தி காலத்துல டெக்னாலஜி டெவலப்மெண்ட் கிடையாது, விஞ்ஞான யுக புரட்சி கிடையாது. அன்னைக்கு யார் வேணாலும் ஊடுருவாங்க. இன்னைக்கு வந்து டாக்டர் மன்மோகன் சிங்குடைய 10 ஆண்டு ஆட்சி காலத்துல டெக்னாலஜி டெவலப்மெண்ட் இருக்கு. ராஜீவ் காந்தி அவருடைய ஆட்சியில விஞ்ஞான யுக புரட்சி நடந்திருக்கு. இன்னைக்கு எல்லாமே சேட்டலைட்ல கண்காணிக்கலாம், தீவிரவாதிகள் எங்க வராங்க, எந்த பார்டர்ல வராங்க. அப்படியே இந்த விஞ்ஞான யுக புரட்சியில போயிட்டு ஃபெயிலியர் ஆகுது செக்யூரிட்டி. அப்ப நேஷனல் செக்யூரிட்டிக்கு வந்து அச்சுறுத்தல் இருக்கு. பியூட்டிஃபுல். அப்படியே ஃபெயிலியர் தானே அது. அப்படியே தமிழ்நாட்டு செக்யூரிட்டிக்கு வரும். நம்ம கட்சியுடைய மாவட்ட தலைவர் தனசிங் ஜெயக்குமார் வந்து கொல்லப்படுறார். உங்களுக்கு ரொம்ப நெருக்கமா இணக்கமா வந்து தோழமை சுத்திக்கிட்டு இருந்த திரு ஆம்ஸ்ட்ராங் வந்து கொல்லப்படுறார். எத்தனை பேர் தூக்குல போய்பட்டிருக்காங்க, என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? சட்ட ரீதியா காவல்துறை புலன் விசாரணையில இருக்கு. நீங்க தானே சார் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்க எல்லாம் தொடர்ந்து சொல்லிட்டு வரோம். இப்பவும் சொல்றோம். இப்ப உண்மையான குற்றவாளி கண்டுபிடிச்சா என்னுடைய சகோதரர் பாண்டே மூலியமா சொல்றோம், உண்மையான குற்றவாளிகளை அடையாளப்படுத்துங்கள். அப்ப இன்னைக்கு உண்மையான குற்றவாளி இல்ல, கைது பண்ணப்பட்ட 27 பேர் இப்போ நிறைய பேரை தேடிட்டு இருக்காங்கன்றாங்க. ஒரு நாளைக்கு ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. இவரை பிடித்தால் சில உண்மைகள் வரும், அவரை பிடித்தால் ஒரு சென்மை. காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த 2 பேர் உள்ள இல்ல சொல்றேன். இந்த கைது செய்யப்பட்டவர்கள் பட்டியல்ல காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த 2 பேர் வந்துட்டாங்க. ஒரு உன்னை பாலு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, என்னுடைய அண்ணனை கொலை செய்தாலும் நான் கொலை செஞ்சேன்றாரு. முதல் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் அது ஆற்காடு சுரேஷ் கொலைகளை. அப்ப நாங்க சொல்றோம், எப்படி இருந்தாலும் புலன் விசாரணை தீவிரப்படுத்துங்க, உண்மையான குற்றவாளி யார் யார் இருந்தாலும் கொண்டு வாங்கன்றோம். இப்ப எல்லா கட்சியிலும் கொண்டாந்துருக்காங்க. எங்களுக்கு வந்து பயங்கர சமத்துவமா இருக்கு. இப்ப சரியா போச்சா? பிஜேபில இருந்து 2 பேரு, காங்கிரஸ்ல இருந்து 2 பேரு, எல்லா கட்சியிலும் வந்து இப்ப சமத்துவமா ஆயிடுச்சா? நான் சொல்றேன் கேளுங்க, பேச விடுங்க. தவறு செஞ்சுதான் தவறு தான். அதை யாரு போயிட்டு இதுல இது இல்ல அப்படின்னு மறுப்பு சொல்ல முடியாது. நான் ஏன் கேட்கிறேன்னா, உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கப்படணும் 2வது நாள் சொன்னவர் திரு செல்வ பிறந்தகை. இன்னைக்கு இத்தனை மாசம் கழிச்சு உண்மையான குற்றவாளி கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்களா? அதுல காங்கிரஸ் கட்சியாலும் வந்துட்டாங்களே, ஆர் யூ சாட்டிஸ்ஃபைடுங்கறக்கா கேட்க. புலன் விசாரணை நடந்துட்டு இருக்கும் போது யார் உண்மையான குற்றவாளி, யார் தவறா சேர்த்து 2வது நாள் இருங்க. நான் ஃப்ரம் டே 1ல சொல்லிட்டு இருக்கேன். எப்படி சொன்னீங்க? அந்த சம்பவம் நடந்து எனக்கு தகவல் வந்த உடனே என்னுடைய தொலைபேசியில கேட்கும் போது இது மாதிரி ஒரு படுகொலை நடந்ததுன்னு சொன்னேன். இது யார் எப்படிப்பட்டவர் இருந்தாலும் உண்மையான குற்றவாளிகளை சட்டத்தை முன்னெடுத்த வேண்டும். இதான் எங்க கட்சியுடைய பார்வை. இன்னைக்கு வந்து உண்மையான குற்றவாளிகளா இல்லையாங்கிற புலன் விசாரணை 4 பேரை தேடிட்டு இருக்கன்றாங்க. 4 பேரை பிடிக்கட்டும், ஃபைனல் ரிப்போர்ட் ஒன்று போடுவாங்கல்ல. ஃபைனல் ரிப்போர்ட் நியாயமான பாயிண்ட். அது இன்னைக்கு சொல்லக்கூடிய திரு செல்வ பிறந்தகை அன்னைக்கு வந்து உண்மையான குற்றவாளிகள் இல்ல அப்படின்னு எப்படி சொன்னீங்க? நான் ஒருபோதும் இங்க பாருங்க, 2 விஷயம் தாங்க. பல வழக்குகள் நம்ம பார்த்திருக்கோம். எனக்கு பல வழக்குகளை பல அனுபவம் உண்டு. கைது பண்ணுவாங்க, ஃபைனல் ரிப்போர்ட் போட சில பேர் விடிச்சிருவாங்க, போடுவாங்க. நான் எதுக்காக கைது பண்றேன்னா, என்னுடைய விசாரணைக்கு தொந்தரவு இருக்கக்கூடாது, என்ன விசாரணை யாரும் தலையிடக்கூடாது, கைது பண்ணி விசாரிக்கிறது. குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணும் போதுதான் ஃபைனல் சார்ஜ் ஷீட் யார் யாரோட ரோல் நான் தெரியும். இல்ல இன்னைக்கு இப்போ நாங்க சொல்லுவோம், நீங்க இன்னைக்கு காட்டுற இவ்வளவு நிதானம் மெச்சூரிட்டி அன்னைக்கு நீங்க காட்டலையே. இன்னைக்கு நீங்க கரெக்டா சொல்றீங்க. இப்பவும் நிதானமா தான் சொல்றேன், அன்னைக்கு நிதானமா தான் சொல்றேன். உண்மையான குற்றவாளிகளை சட்டத்தை முன் நிறுத்த வேண்டும் அப்படின்னா இன்னும் 4 பேரை தேடிட்டு இருக்கன்றாங்களா? அவங்க யாரு, என்ன பின்னணி? ஜெயக்குமார் தனசிங் வழக்குல நல்ல ஆட்சி நடக்குன்னு சொன்னீங்க. எனக்கு தெரிஞ்சு யாரும் இது வரைக்கும் நெருங்கின மாதிரி கூட தெரியல. அது தற்கொலையாங்கிற மாதிரியான ஒரு அட்டம், யாராவது கம்பியை கட்டிட்டு தற்கொலை பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. நாங்க ஃப்ரம் டே 1 சொல்லிட்டு இருக்கோம், தற்கொலை இல்லை, கொலைதான் சொல்றோம். நல்லாட்சி நடக்கிற இடத்துல ஒரு டெவலப்மெண்ட். இப்ப சிபிசிஐடிக்கு மாத்தி இருக்காங்க. சிபிசிஐடி புலன் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. பல எண்களை நான் ஐஜி சிபிசிஐடி அவரோட தொடர்ந்து பேசிட்டு இருக்கேன். இல்ல நாங்க ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டோம். 32 ஃபோன் நம்பர்ல கொண்டு வந்திருக்கேன். எல்லா ஃபோன் நம்பரும் நாங்க ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம், க்ளோஸா மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம். வெகு விரைவில் கண்டுபிடி பண்றாங்க. அப்ப புலன் விசாரணை போய் அவசியமா தலையிடுறது அது சரியா இருக்காது. அதுக்கு ஒரு டைம் இருக்கு. இந்த காலகட்டங்கள் முடியுமா முடியாதான்றத நாங்க நீதிமன்றத்திலேயோ இல்ல முதலமைச்சர்கிட்டயோ இல்ல டிஜிபி கிட்டே பேசலாம். அந்த டைம் ஃப்ரேம் எவ்வளவு வச்சிருக்கீங்க? 3 மாசம், 3 வருஷம், அடுத்த அடுத்த தேர்தல் போது பாத்தீங்களா? சங்கர சுப்புன்னு ஒரு வழக்கறிஞர், இன்னைக்கு அவருடைய மகனை வந்து கொலை பண்ணிட்டாங்க. சிபிஐ வரைக்கும் போச்சு, எல்லாமே சிபிஐ வந்து கண்டுபிடிக்க முடியல. இது மாதிரி பல வழக்குகளை சொல்லலாம். இவன் ராமஜெயம் கொலை வழக்கு எடுத்துக்கோங்க, இது வரைக்கும் புலன் விசாரணை நடக்குது. இப்ப இவங்க ஆட்சி தானே,
திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு முக்கியமான தலைவர் திருச்சி பகுதியில கொலை பண்ணிடுறாங்க. இன்னி வரைக்கும் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியலையே. அதான் எஃபிஷியன்சியான்னு கேட்கிறேன். அதான் நல்லாட்சின்னு அப்படி என்ன 10 வருஷமா ஏடிஎம்கே ஆட்சி இன்எஃபிஷியன்சின்னு சொல்ல முடியுமா? நீங்க எஃபிஷியன்ட் சொல்லுவீங்களா? இல்ல நீங்க ஏடிஎம் காட்சி எஃபிஷியன்ட் புலன் விசாரணை இல்ல சார், நீங்க சொல்லுவீங்களா? இல்ல சார், ஏடிஎம் காட்சி எஃபிஷியன்ட் ஆட்சி நீங்க சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்களா? அப்ப டிஎம் காட்சி என்ன சொல்லுவீங்கன்னு கேட்கு. ரெண்டு விஷயம் தாங்க. புலன் விசாரணையில் ஒரு நிரபராதியை போய் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது, தெளிவா இருக்கும். அதே நேரத்தில் உண்மையான குற்றவாளி விடக்கூடாது. இது ரெண்டு தான். இல்ல என்னுடைய வேங்கை வயல்ல இன்னும் கண்டுபிடிக்க முடியல, ஜெயக்குமார் தனசிங்ல இன்னும் கண்டுபிடிக்க முடியல, நல்லாட்சின்னு காங்கிரஸ் தலைவர் சொல்றாரு. இது 2 வழக்கை கண்டுபிடிக்க முடியலன்றதுனால இது கட்டாட்சின்னு சொல்ல முடியுமா? 2 சாதாரண வழக்கா சொல்ல முடியல. என் கட்சியுடைய மாவட்ட தலைவர், அப்புறம் ஒரு பட்டியலின மக்களை இதுக்கு மேல இழிவுபடுத்த முடியாது. நீங்க அதற்காக அதிகமா குரல் கொடுத்தவர். ரெண்டு விஷயங்க. ஒரு வழக்கு என்பது நிரபராதிகள் தப்பித்து விடலாம், குற்றவாளிகளை சரியான குற்றவாளிகள் ஃபிக்ஸ் பண்ணணும். நிரபராதியை போயிட்டு நீ குற்றவாளி எப்படி ஃபிக்ஸ் பண்ண முடியும்? இது ஒரு அடிப்படை. குற்றவாளியை தப்ப விட்டுடலாம், நிரபராதியை தண்டிச்சிடக்கூடாது. அப்படின்னா அந்த வழக்கு போற போக்குல தான் இருக்கு. ஆனா என்னைக்காவது ஒரு நாளைக்கு மாட்டிடுவாங்க, சிக்கிடுவாங்க. குற்றவாளிகள் பல வழக்குகள் 25 ஆண்டுகளாக தலைமறைவானவர் பிடிபட்டார், இதெல்லாம் பார்க்கலாம். இப்ப ஜெயக்குமார் தனசிங்கம் கொன்னவங்களும் வேங்கை வயல்ல செஞ்சவங்களும் இன்னைக்கு நம்ம ஊர்ல நடமாட்டானே இருக்காங்க. எங்கேயோ யாரோ சொல்லுங்க, பேர் சொல்லுங்க. அது எனக்கு தெரியாது, சொல்லுங்க. நான் உடனே இன்னைக்கு டிஜிபி பார்த்து சொல்றேன். அதாவது எங்க நண்பர் சகோதரர் பாண்டே சொல்றாரு, நடமாடிட்டு இருக்காங்க, இந்த பேர் அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்ல. நடமாடலையா இங்க இல்லையா? அவங்க ஏதாவது இறைவனுடைய ஏற்பாடாது அவங்க செய்யாம நடந்துருச்சா? எப்படி நடந்துச்சு? யாரோ மனிதர்கள் தானே செஞ்சிருக்காங்க. டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில சட்ட வரம்புக்கு உட்பட்ட ஐபிசி சிஆர்பிசில எப்படி ஒருத்தனை கைது செய்து விசாரிக்கணும், யாரை ஃபிக்ஸ் பண்ணணும், நிரபராதி எந்த காலத்திலும் ஃபிக்ஸ் பண்ணிடக்கூடாது. சில தடுமாற்றங்கள் காவல்துறைக்கு இருக்கதான் செய்யுது. இல்ல போலீஸ் நீங்க வச்சிருப்பீங்க, அண்ட் பாண்டே உங்களுக்கு துப்பு கொடுக்கணும். எனக்கு புரியவே இல்லை. இல்ல நீங்க தானே சொன்னீங்க நடமாடிட்டு இருக்காங்க, நடமாடலன்னு சொல்லுங்க. அப்படி யாருமே இல்லைன்னு சொல்லிருங்க. தனசிங் அவரா இறந்துட்டு யாருமே இல்லாம இப்படி ஒரு சம்பவம் நடக்கும். அதைத்தான் நான் சொல்றேன். அதுதான் செய்தவர்கள் தமிழ்நாட்டில் நடமாடி கொண்டிருக்கிறார். புலன் விசாரணையில் உண்மையை கொண்டு வரணும். நான் 2 உதாரணம் சொன்னேன், ராமஜெயம் வழக்கம், சங்கர சுப்புடைய மகன் வழக்கம். ஆமா, இது வரைக்கும் சிபிஐ தேடிட்டு இருக்காங்க, முடியல, ட்ரேஸ் அவுட் பண்ண முடியல, குழு இல்லைன்றாங்க. பல வழக்குகள் இருக்குது மாதிரி. என்ன சொல்ல போனா பல வழக்குகள் மூடியே இருக்காங்க, க்ளோஸ்ட். தமிழ்நாட்டில் போதைப் பொருள் நடமாட்டம், பெண்களுக்கான பாலியல் வன்கொடுமை, கல்லூரிகளில் போதைப் பொருள் நீங்க பார்த்துருப்பீங்க. பொத்தேரில் ஒரு கல்லூரியில பின்னாடி நிறைய போனாங்க. திருச்சி என்ஐடியில் ஒரு அத்துமீறல், வால்பாறையில் ஒரு அத்துமீறல், கிருஷ்ணகிரியில மாணவிகள்கிட்ட என்சிசி அத்துமீறல், தமிழ்நாடு முழுக்க நடந்துட்டு இருக்கு நல்லாட்சியில. இதுக்கெல்லாம் மூல காரணம் என்ன? இந்த சம்பவம் நடக்கிறது போதை தான். நீங்களே சொல்றீங்க போதைப் பொருள், போதையில தான் செய்யறான். தமிழ்நாடு போதை ஒழிப்பு 2.0, 3.0, 4.0 எல்லாம் பண்ணாங்க. அது ஓடிக்கிட்டே இருக்குது. நான் ஒரு சாமானியனா ஒரு கேள்வி கேட்கிறவங்கள, இந்த போதைப் பொருள் எங்க இருந்து வருது? நீங்க குஜராத்ல இருந்து வருது, அதானிட்ட இருந்து வரலாம், திரும்பி சொல்லிடுறாங்க. நான் சொல்லல, நிறைய எங்க இருந்து வருது, நிறைய இது எங்க இருந்து வருதுன்னு தமிழ்நாடு நீங்க சொல்லுங்க, எங்க இருந்து வருது? சார் பக்கத்துல கேரளால மாவோயிஸ்ட் இருக்கிறாங்க சார். தமிழ்நாட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு தடுக்க வேண்டியது என்னுடைய வேலை. கேரளால கொடுத்துட்டாங்க இருக்கா, நான் வச்சுக்கலாமே என் ஊர்ல. பக்கத்துல பாலியல் வன்முறை நடக்குது, அப்ப நான் என் வீட்டு பிள்ளைகளை காப்பாற்ற முடியாதா? இல்ல கூட்டாட்சி தத்துவம்னா சார் சட்டம் ஒழுங்கு உங்கள்கிட்ட இருக்கு சார், கூட்டாட்சியில இல்ல. சட்டம் ஒழுங்கு ஸ்டேட் சப்ஜெக்ட். இந்த ஊர்ல ஒருத்தர் சாராயம் வைக்கிறான், கள்ளச்சாராயம் வைக்கிறான், 65 பேர் சாகுறான், இந்த ஊர்ல போதை பொருள் நடக்குது, அது நாம் பொறுப்பு. அதுக்கும் நரேந்திர மோடி அதானி தான் பொறுப்பு. கள்ளக்குறிச்சியே விட்டுருங்க, தனியா சப்ஜெக்ட் நம்ம பேசுவோம். எல்லாத்துக்கும் ஸ்டேட் சப்ஜெக்ட் எங்க இருந்து வந்துச்சுன்னுவோம். ஆனா அந்த போதை பொருள், இந்த போதை வஸ்துக்கள் எங்க இருந்து வருது? எந்த போர்ட் மூலியமா வரும்? நான் தான் சொல்ல சார், குஜராத்ல அதானி போர்ட் மூலமா. நீங்க சொன்ன எல்லா பிரச்சனையும் நான் பாக்குறேன் சார். உங்க பிரச்சனை மிஸ் பண்ண முடியுமா? அது நீங்க எல்லாம் சொல்லிட்டு பார்த்தேன், அங்க இருந்து வந்துருச்சு. அதை தடுக்க வேண்டிய கடமை தமிழ்நாட்டுக்குள்ள வராம இல்ல. தமிழ்நாட்டுக்குள்ள வராம கர்டைல் பண்றது தமிழ்நாடு காவல்துறை இருக்கு. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ரெஸ்பான்சிபிலிட்டியை நடந்து போயிட முடியாது உனக்குடா. ஆனா இதை ஊக்குவித்து மாநிலம் விட்டு மாநிலம் வருதுன்னா, ஒன்றிய உளவுத்துறை, ஒன்றிய ஐபி, அதுக்கப்புறம் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு, அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, எல்லை பாதுகாப்பு படை, இந்தோ திபெத் பார்டர் போலீஸ், என்னென்னவோ வச்சுட்டு இருக்காங்க. ஐபி இருக்கு, ரா இருக்கு, கோஸ்ட் கார்டு இருக்கு, நேவி இருக்கு. நம்ம இவங்களெல்லாம் மீறி ஒரு தேசத்திலிருந்து இன்னொரு தேசத்துக்கு நம்ம ஊர்ல எல்லோண்டோ போலீஸ் இருக்கு, சிபிசிடி இருக்குது, இதே போதைப் பொருள் தடுக்கிறது, இதே கடலோர காவல்படை இருக்குது. நம்ம ஊர்ல எத்தனை போலீஸ் இருக்குல்ல சார்? கரெக்ட். அவங்க என்ன செய்யறாங்க? இது இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லோருக்கும் உண்டு. இதை கடந்து போயிட முடியாது. யாரும் ரசிப்பாங்களா? மாநில அரசு தவிர மாநில அரசுங்க இருக்கு. நான் சட்டப்பேரவையிலேயே பேசியிருக்கேன், இதை கடந்து போய்விட முடியாது. ஒரு காவல்துறைக்கும் ஒரு குட்கா கடையில கிடைக்குதுன்னே தமிழக முதலமைச்சர் அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் சட்டமன்றத்தில் சொன்னார். பாருங்க, குட்கா கடையில எல்லாம் கிடைக்கணும். இன்னைக்கு நீங்க ஒத்துக்கிறீங்க, தமிழ்நாடு முழுக்க நடக்குது இருக்குது, அதற்கு காரணம் போதைன்றீங்க. இதுக்கு யாரு? இப்ப 2 விஷயம் என்னன்னா, கடந்த 10 ஆண்டுகள்ல குட்காவை பிடிக்கல,
எங்கெங்க போதைப் பொருள் பிடிக்காம விட்டாங்க. பிடிக்காம விட்ட வச்சு தான் சிபிஐயே, பாஜகவுடைய ஒன்றிய அரசின் கட்டுப்பாடு சிபிஐயே ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியிருக்காங்க. வழக்கு யார், விஜயபாஸ்கர் இருக்காரு, பழைய டிஜிபிங்க இருக்காங்க, ஐபிஎஸ் ஆபீசர் இருக்காங்க, முன்னாள் அமைச்சர் வழக்கு கண்டுபிடிக்க முடியல, இதெல்லாம் நீங்க கட்டுப்படுத்தலன்னு போட்டாங்க. ஆனா இப்ப கண்டுபிடிக்கிறாங்க, ரைட் பண்றாங்க, வழக்கு பதிவு பண்றாங்க. முன்னாடி வழக்கு பதிவு பண்ணல. இப்ப சொன்னி நல்லாட்சி நல்லாட்சின்னு 2 ஆட்சிக்கு தான் வித்தியாசம். கண்டுபிடிக்கிறதுனால கண்டுபிடிக்கிறாங்க, வெளியே தெரியுது. கண்டுபிடிக்கிறதுனால அப்ப கண்டுபிடிக்கலாம். அதனாலதான் வந்து அமைச்சர் மேலேயும், மேலாள் அமைச்சர் மேலேயும், மேலாள் ஐபிஎஸ் ஆபீசர் மேலேயும் இந்த வழக்கு போட்டிருக்காங்க. திமுக அரசு போட்ட வழக்கு, அது ஏற்கனவே உள்ள வழக்கு. 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த வழக்கு வந்துச்சு. ஒன்றிய அரசு போட்ட வழக்கு. அவங்க தானே சிபிஐ தானே விசாரிக்கிறாங்க. தமிழ்நாடு அரசு குட்கா வழக்கு யார் விசாரிக்கிறாங்க? அதான் சொல்றேன். நான் தமிழ்நாடு வந்து எங்க செய்யுது அப்படின்னு கேட்கிறேன். நான் வந்து மத்திய அரசு செயல்பட நான் பார்த்துட்டு இருக்கிறேன். அவங்க வழக்கு போடுறாங்க, முன்னாள் அமைச்சர், முன்னாள் கூட்டணி கூட பார்க்காம பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாக்குறேன். தமிழக அரசு, திமுக தமிழ்நாடு கட்டுப்படுத்துறாங்கல்ல, ரைட் பண்றாங்கல்ல, எல்லாம் சோதனை போட்டு எல்லா பொருட்களையும் எடுக்கிறாங்கல்ல. யூ ஆர் ஹாப்பி அண்டர் கண்ட்ரோல். ஐ கான்ட் சே அண்டர் கண்ட்ரோலா, அதை எப்படி சொல்ல முடியும்? கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க, விசாரிக்கிறாங்க. அது வந்து ஒரு புற்றீசல் மாதிரி பரவி இருக்கு. ஓகே, காங்கிரஸ் கட்சியுடைய நிலைப்பாடு வந்து முருகன் மாநாட்டுல என்னவா இருக்கு? உங்க கூட்டணி கட்சியில திராவிடர் கழகம் வந்து அதை எதிர்த்து இதெல்லாம் என்னங்க வேலை பண்றீங்க? உங்க கூட்டணி கட்சியில விடுதலை சிறுத்தைகள் எதிர்க்கு, இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு என்னவா இருக்கு? மக்கள் எதை விரும்புகிறார்களோ அதை அரசு செய்தால் நாங்கள் வரவேற்கிறோம். ராமர் கோயிலா, முருக மாநாடு, ராமர் கோயிலா இருந்தா, ராமர் கோயில நாங்க என்ன சொன்னோம்? சட்டம், காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் என்னென்ன சொன்னாங்க அது தனியா ஒரு பேட்டி. எங்க தலைவர் ராகுல் காந்தி ரொம்ப தெளிவா சொல்றாரு, சட்டம் தன் கடமையை செய்யும். உச்சநீதிமன்ற தீர்ப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஜட்ஜ்மெண்ட் வந்த அன்னைக்கு அதுதான் இல்ல. ராமர் கோயிலுக்கு அழைப்பு வந்த போதும், ராமர் கோயில் பத்தி சொன்ன போதும், ராமர் கோயில் அந்த ஜாதி இருக்கா அந்த ஜாதி இருக்காலாம் கேட்டுட்டு இருந்த போதும், நம்ம இந்த முருகன் கோயில வந்து நீங்க வரவேற்கிறீங்க, நான் புரிஞ்சுட்டேன். மக்கள் ஏற்கிறத செய்யறாங்க அப்படின்னு. அதே மக்கள் ஏற்படுதான ராமர் கோயில் நடந்துச்சுங்க. நாங்க ஒன்னும் சொல்லலையே ராமர் கோயில் கட்டக்கூடாது. நம்ம காங்கிரஸ் கட்சி ஒண்ணு சொல்லியா? இல்ல இது அரசியலாக்குறாங்க. அரசுக்கு என்ன வேலை? ராமர் கோவில் உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்தது, அதுக்கு ஒரு ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணி அது முடிஞ்சு வச்சு. அந்த ட்ரஸ்ட் தான் அந்த வேலையை பார்க்கணும். பிரதமருக்கு அங்க என்ன வேலை சார்? அமைச்சருக்கு என்ன வேலை? பிரதமருக்கு என்ன வேலை? அமைச்சருக்கு என்ன வேலை? நம்ம அமைச்சருடைய துறை அறநிலையத்துறை. அறநிலையத்துறை காண்புமிகு சேகர் பாபுடைய அறநிலையத்துறை அமைச்சர் அவர் தானே செய்யணும். என்னை விட்டுருங்க, பிரதமருக்கு என்ன வேலைன்னு கேட்கிறேன். என்னை விட்டுருங்க. ஆசிரியர் வீரமணி சொல்றாரு, அறநிலைத்துறையா கணக்கு வழக்கு பார்த்தியா ஓரமாக்க, இது அவர் பயன்படுத்தின அவருடைய கருத்து. அவங்க கடவுள் மறுப்பு சார். திராவிட கழகம் தீகா என்பது கடவுள் மறுப்பு இயக்கம். நாங்க கடவுள் மறுப்பெல்லாம் கிடையாது. எங்க நாங்க எல்லா இறைவனையும் அல்லாவையும் கும்பிடுவோம், இல்ல கும்பிடுவோம், முருகரையும் கும்பிடுவோம். அதனாலதான் உங்க கூட்டணி கட்சியில எல்லாருக்கும் என்ன சொல்றேன், விடுதலை சிறுத்தைகள் இருக்குதே. ஒருத்தருக்கு ஒரு பார்வை. நான் தான் சொன்னேன், கருத்து சுதந்திரம், எழுத்து சுதந்திரம், பேச்சுரிமை எல்லாரும் கண்டு பேசுறாங்க. காங்கிரஸ் உடைய பார்வை, மக்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்களா, அதை அரசு செய்தா அதை வரவேற்போம். அது ராமர் கோயில் விஷயம் சொன்னீங்களா? ராமர் கோயில் எங்க முரண்பட்டோம்? நாங்க எங்க முரண்பட்டோம்? அதானிக்கு, அம்பானிக்கு, தொழிலதிபர் முன் வரிசை, அரசியல் தலைவர் ஒன்று. இரண்டாவது, நீங்க வந்து அங்க பிறந்து வளர்ந்து அயோத்தியிலே இருக்கிற குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்துக்கு அடிக்கல் நாட்டு விழா அழைப்பில்லை. இப்ப அப்புறம் தலித், இப்ப இருக்கிற ஒரு மலர்வாழ் பெண்மணி ராம்நாத் குடியரசுத் தலைவராக இருக்கார். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முக்கு அழைப்பு இல்லை. ஏன் அழைப்பு இல்லை? ஏன்னா அவங்க வந்து முரண்பாடு இருக்கா இல்லையா? அவங்க வந்து மலைவாழ் பழங்குடியினர், அவங்க வந்து விதவை, அதெல்லாம் ரைட்டா. சென்னாவர பிஜேபிக்கு 3 முறை தான் ஜனாதிபதி தேர்தலுக்கு வாய்ப்பு கிடைச்சு. ஒரு முறை சிறுபான்மையினர், ஒரு முறை பட்டியலிட்டவர், ஒரு முறை பெண் அண்ட் பழங்குடி. நீங்க என்ன பண்ணீங்க சொல்லுங்க? ஏன் நாங்க தலித்தை கொண்டு வரல? நாராயண், கே ஆர் நாராயண 3 வாய்ப்புல 3 சார். கே ஆர் நாராயண கொண்டு வந்தது யாரு? 3 வாய்ப்புல 3 முறையும். சரி, நாங்க மட்டும், நாங்க ஒரு இஸ்லாமியர் இல்ல, நீங்க 12 முறை செஞ்சீங்களா? சிறுபான்மை தலைவரை குடியரசுத் தலைவர் ஆக்கணுமா இல்லையா? நாங்க சார், நீங்க மனசாட்சிப்படி ஓட்டு போட்டு காங்கிரஸ் கட்சியோட ஜனாதிபதி வேட்பாளர் தோற்கடிச்சவங்க சார். காங்கிரஸ் கட்சியோட ஜனாதிபதி வேட்பாளர் தோற்கடிச்ச கட்சி காங்கிரஸ் சார். சிறுபான்மை தலைவர்களை ஜனாதிபதி ஆக்கணுமா இல்லையா? அது சொல்லுங்க சார். நீங்க ஓபிசி ஆக்கணுமா இல்லையான்னு சொல்லுங்க. எல்லாரும் ஆக்கிருக்கீங்க சார். எல்லாருமே இருப்பாங்க, எல்லா ஜாதியிலும் இருப்பாங்க. அது வந்து 10ல 1. நான் சொல்றது 100% ஸ்ட்ரைக் ரேட். 3 பேர் தான் வாய்ப்பு. 3லயுமே யாரை கொண்டு வந்தாங்க? ஒரு பட்டியலினம், ஒரு பழங்குடியினம், ஒரு சிறுபான்மையினர். அவங்கள சுதந்திரமா நடமாட விடுறீங்களா? யாரு சுதந்திரமா நடமாட விட்டீங்கன்னு சொல்லுங்க. கோவிலுக்குள்ள விட மாட்டீங்களா சார் குடியரசுத் தலைவரை? வெளியே உட்கார வச்சிட்டீங்களா? எந்த கோயில்? இது என்ன ஆட்சி இது? எந்த கோயில்ல? ஒரிசால சூரியநாராயணன் கோயில உள்ளவே அனுமதிக்கலையே. வெளியே உட்காந்து திரும்பி வந்துட்டாங்கல்ல. திரௌபதி நீங்க மோடி இதை என்ன சொல்லணும்? நான் போர்க்கொடி தூக்குகிறேன், நான் என்னால் கொண்டு வரப்பட்டவர் திரௌபதி முர்மு, என்னால் கொண்டு வரப்பட்டவர் ராம்நாத் கோவிந்த். எதற்கு ஆலய பிரவேசம் செய்ய நீங்க மறுக்கிறீங்க? கோவில் ஆலய வழிபாடு போராட்டத்தை நானே நடத்துற, கூட்டு போறேன், கூட்டு போங்க திரௌபதி முர்மு. ராமர் கோயில் கூட்டி போக சொல்லுங்க, சூரியநாராயணனுக்கு போயிட்டு வர சொல்லுங்க. நீங்க அன்னைக்கே கூட்டிட்டு போல சார். சார், ஒரு தேசத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு
பேசப்படுகின்ற ஒரு ஆலய பிரவேசம் அது. அந்த ஆலயத்துடைய திறப்பு விழாவிற்கு, ராமருடைய சிலை திறப்பு விழாவிற்கு குடியரசுத் தலைவர் எல்லாம் நடத்துறீங்களா? அது என்ன, நீ குடியரசுத் தலைவராக என்ன பிரயோஜனம்? ஒரு நிமிஷம் கேளுங்க. ஏதோ சோம்நாத் கோயிலுக்கு கிளியை பூட்டி கூண்டுல அடைச்ச மாதிரி சோம்நாத் கோயிலுக்கு குடியரசுத் தலைவர் போன போது போக வேண்டாம்னு போக கூட லிட்டர் திருநீர். நீங்க சொல்லாதீங்க அவங்க போறாங்க, போக கூடாது. நான் இப்படி சொல்லட்டோமா? ஒருத்தரை போக கூடாதுன்னா நானும் போக கூடாதுன்னு சொல்லலாமா? போக கூடாதுன்னு சொல்லிருக்காரு. இல்ல ஜவஹர்லால் மோடியா உள்ள கூட்டிட்டு போல, இருக்காரு. மோடியா சார் உள்ள கூட்டிட்டு போலன்னா நீங்க எங்கேயே போறீங்களா சார்? ஜனாதிபதி போறேன்னு சொல்லல, மோடி போக கூடாதுன்னு சொல்லல. ஆனால் அப்ப ஜனாதிபதி போறேன்னு சொன்னாரு, ஜவஹர்லால் நேரு போக கூடாதுன்னு சொன்னார். நீங்க 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்து பேசிட்டு இருக்கீங்க. நான் நிகழ்காலத்துல அதை பத்தி நீங்க பதில் சொல்ல மாட்டீங்களா? திரௌபதி முர்மியும் ராம்நாத் கோவிந்தையும் ஏன் கோவிலுக்குள்ள விடல? உங்களுடைய இவர் ஒரு பிரதமர், நான் ஒரு தலித்த ஜனாதிபதி ஆக்கி இருக்கிறேன், நான் ஒரு தலித், அவரு மலைவாழ் பண்ண தலைவர், நான் கூட்டிட்டு போறேன் கூட்டிட்டு வேண்டியதானே? அவரே மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயம். ஆமா சார், ஓபிசி. ஆமா தெரியும் சார். அது என்ன சார் நல்லா தெரியும். அதுல எத்தனை ஓபிசி வந்து செயலாளர்களா இருக்காங்க நாடாளுமன்ற வளாகத்துல? எத்தனை பேர் இருந்தாங்க? காங்கிரஸ் கட்சியுடைய சார். நான் என்ன சொல்றேன், பட்டியலினத்தவர் ஒரு செகண்ட் சார், ஒரு பட்டியலினத்தவர் அகில இந்திய தலைவரா இருக்கார், ஒரு பட்டியலினத்தவர் மாநில தலைவரா இருக்காரு, சரிங்களா? ஆனா இன்னைக்கு முக்கியத்துவம் யார் கிடைக்குது? மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி. நீங்க சொல்லுங்க, எங்கள் தலைவர் நீங்க மல்லிகார்ஜுன கார்கே சொல்றீங்க, ராகுல் காந்தி? மல்லிகார்ஜுன தான் சொல்றோம். ஏங்க மனசாங்க என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க. எங்க தலைவர் ராகுல் காந்தி யார தலைவர்ன்றாரு? ராகுல் காந்தி தலைவர், ராகுல் காந்தி காங்கிரஸ் பேரியக்கத்துடைய தலைவர் யாருன்னு சொல்றாரு? ராகுல் வார்த்தைக்கு சொல்றாரு. ராகுல் காந்தியுடைய அப்பா வயசு மல்லிகார்ஜுன கார்கே அவர்களுக்கு. அவர் 9 முறை வென்றவர், சட்டமன்றத்தில் பாராளுமன்றத்தில் அவ்வளவு வென்றவர். ராகுல் காந்தி வர வரைக்கும் நின்றுகிட்டே இருக்கிறார், உட்கார மாட்டாரு. நான் வீடியோ காட்டுறேன் சார், நான் வீடியோ காட்டுறேன். ஒரு நிமிஷம் சார், இவ்வளவு கொச்சைப்படுத்தி தயவு செய்து பேச சார். நான் வீடியோ ஒரு நிமிஷம் சார், நான் ப்ரூஃப் காட்டுறேன். சில பேரால வந்து நிற்பதற்கு மகிழ்ச்சியா நிற்பாங்க. என்ன பாத்தீங்களா, உட்கார சொன்னா உட்காரவே மாட்டேன். நான் எவ்வளவு நேரம் கார்ல உட்காந்துருக்கோம், வீட்டுல உட்காந்துருக்கோம், எல்லாரும் உட்காந்து தான் இருக்கும். நிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தா நிக்கிறோம். அது குறை கண்டுபிடிச்சு அவர் ஏன் அங்க கூட்டு போல நீங்க தானே சார் கேட்டீங்க. நான் வந்து உங்க பிரதமர் வந்து இல்ல, நம்ம பிரதமர் வந்து எதிர்த்ததை சொன்னேன். திரு நேரு எதிர்த்ததை. நீங்க ஒரு ஜனரஞ்சகமான மக்கள் மீது ஒரு நம்பிக்கை வைத்திருக்கின்ற ஜேர்னலிஸ்ட், எல்லா ஜேர்னலிஸ்டும் மாதிரி உங்களை சொல்ல முடியாது, ஒரு அறிவுபூர்வமான ஜேர்னலிஸ்ட் நீங்க. அன்னை சோனியா காந்தி நிக்கிறாங்க, உடல்நிலை சரியில்லாம வந்திருக்கிறாங்க, அவருக்கு ஒரு தான் குடப்பிடிக்கலாம். அந்த அம்மா குடப்பிடிக்க சொல்லல, அதை நான் சொல்லவே இருங்க. சத்தீஸ்கர்ல கூட பிடிக்கிறான், இவரு நிக்கிறாரு, கேப் போட்டு குடி எடுத்துட்டு சல்யூட் அடிச்சு நிக்கிறார். அதை கொச்சைப்படுத்தி எழுதுறாங்க. அன்னை சோனியா காந்திக்கு கொடை பிடிக்கிறார்கள், இவர் மல்லிகார்ஜுன கார்கே அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவரா. இது என்ன பார்வை இது? அதை நான் சொல்லல. இவருக்கு நின்றுட்டு இருக்காருன்னா அவருடைய விருப்பம் நிக்கிறாரு, இதுக்கு போய் கொச்சைப்படுத்தி தலைவர் ராகுல் காந்தி வரதான் நிக்கிறாரு. ராகுல் காந்தி தலைவர் ராகுல் காந்தி கார்கேஜி அவர்களை தன்னுடைய தந்தை மாதிரி தான் பாக்குறாரு, தலைவனா ஏற்றுக்கொண்டவர். எப்படி இது மாதிரிலாம் நம்ம பார்க்க முடியும்? என்ன பார்வை இது? ஓகே, நான் இதை கடந்து போலாம். இதை விட்டு அடுத்த 4 பேர்ல நீங்க எங்கள் தலைவர் யார் சொல்றீங்க? நான் கட் பண்ணி எடுத்து தனியா வச்சுக்கிறேன். எப்பவும் சொல்றாங்க எங்க கட்சிக்கு தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, இந்த தேசத்தின் தலைவர் ஒரே முகம் ஒரே குரலா ராகுல் காந்தி தான். எங்க வேணாலும் சொல்லுவாங்க கட்சிக்காரர். எங்க தலைவர் ராகுல் காந்தியே சொல்றாருங்க, மை நேதான்றாருங்க. அதை விட என்ன சொல்ல முடியும்? மை நேதா சோனியா காந்திஜி, மை நேதா ராகுல் காந்தி அவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்தி கூட்டணியில வந்து பிரதமர் வேட்பாளரா திரு மல்லிகார்ஜுன கார்கே மம்தா பானர்ஜி பொசுக்குன்னு சொல்லிட்டாங்க. இல்லன்னு பதறி எல்லாருமே அதெல்லாம் கிடையாது அப்படின்னாங்க. அதுல வந்து ஒரு பட்டியலினத்தவரை பிரதமர் வேட்பாளரா, மூத்தவரை, கட்சியுடைய தலைவரை, பெருங்கூட்ட கட்சியுடைய தலைவரை சொன்னா அதுல என்ன வருது வரல. அப்புறம் அந்த ப்ரொபோசலை கூட டிஸ்போஸ் பண்ண கூட்டணி சார். நீங்க அப்படிலாம் பேசாதீங்க. இல்லன்னு சொல்ல நான் சொல்றேன், நடந்த சம்பவம் தப்புன்னு நான் சொல்றேன் சார். இந்தியா கூட்டணி என்பது பல முகங்கள் இருக்கு, பல மாநிலம் சம்பந்தப்பட்டது, பல மாநில தலைவர்கள் உட்கார்ந்து வேற கட்சியை சேர்ந்தவர் தான் ப்ரொபோஸ் பண்றாரு, பல மாநில தலைவர் இருக்காங்க. அப்ப திடீர்னு ஒருத்தர் எழுந்து நான் இவங்களை ப்ரொபோஸ் பண்றேன்னா யாருடைய கன்சல்டேஷன்? சொன்னது நம்ம கட்சி இல்ல, வேற கட்சிக்காரங்க தான் சொல்றேன் சார். எவ்வளவு பெரிய காமெடி சார். அப்படி இல்ல, இப்ப மம்தா பானர்ஜி சொல்லிட்டா சரத் பவர் கிட்ட பேச வேணாமா? அவர் மாட்டே இருங்க சரத் பவர் கிட்ட பேச வேணாமா? அகிலேஷ் யாதவ் கிட்ட பேச வேணாமா? தமிழ்நாட்டு தலைவர், திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தலைவர் பேச வேணாமா? இருங்க யாரா இருக்காங்களா? கன்சல்டேஷன் ஒண்ணு இருக்குல்ல, கன்சல்டேஷன் எல்லாம் அந்த அம்மா இருந்து அறிவிச்சிட்டாங்களா? உடனே இவங்க பதறாம ரைட் அறிவிச்சிருங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? சர்ப்ரைசிங்லி இது நோபடி அப்போஸ்ட் அதர் தென் காங்கிரஸ். நீங்க திரும்ப செல்வி யாராவது அப்போஸ் பண்ணிருக்குன்னு சொல்லியிருக்காங்க? யாருமே பண்ணல. காங்கிரஸ் கட்சி எங்க பண்ணோம்? யாராவது நான் அப்போஸ் பண்றேன்னு சொன்னாங்க. ப்ரொபோசல் கன்சல்டேஷன் சார். we have to consult each and every state leader. இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கின்ற தலைவர்களை ஆலோசனை செய்து தான் அறிவிக்க முடியும்.
எடுத்தங்கவுத்தன் மம்தா பானர்ஜி பேசிட்டு போயிடலாம், மல்லிகார்ஜுன கார்கே பேச முடியாது, தலைவர் ராகுல் காந்தி பேச முடியாது. கன்சல்டேஷன் வச்சு தானே பேச முடியும். நீங்க என்ன சொல்றீங்க, ப்ரொபோஸ் பண்றாங்கன்னு. ஆமா, அந்த மாதிரி டிக்ளேர் பண்ணிட்டாங்களா, எஸ் ரைட் வாட் ஷி சேட் கரெக்ட் அப்படின்னு சொல்ல முடியுமா? தலைமை பண்பு கிடையாது. ஓகே. தேசிய கல்விக் கொள்கையை வந்து தமிழ்நாடு அரசு எதிர்க்குது. ஒரு தேசிய கட்சியா காங்கிரஸ் பார்வை? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இருமொழி கொள்கை, இந்த இருமொழி கொள்கையில் எங்க மாறுபடுதோ அந்த இடத்துல வந்து அரசு மாறுபடுது. ராஜீவ்காந்தி ஒரு தேசிய கல்விக் கொள்கை இதற்கு முன்னாடி கொண்டு வந்தார், 80களில் கொண்டு வந்தார். அப்ப அவர் கொண்டு வரும்போது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி அப்படின்னு இருந்துச்சு. அப்ப மும்மொழி கொள்கை தான் அன்னைக்கு வந்துச்சு. ராஜீவ்காந்தி அவர் கொண்டு வந்த என்இபியில வந்து ஹிந்தின்னு இருக்கு. மோடி கொண்டு வந்திருக்கக்கூடிய என்இபியில வந்து எனி இந்தியன் லாங்குவேஜ் இருக்கு. எது இந்தி திணிப்பு? ரெண்டு விஷயம் தான் சார். ஏற்கனவே நீதியரசர் முருகேசன் தலைமையில ஒரு கமிட்டி போட்டு அந்த கமிட்டி பரிந்துரை கொடுத்திருக்காங்க. எங்களால் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது, தமிழ்நாடு அரசு நிராகரிச்சு. ஏன்? அது கமிட்டியுடைய பரிந்துரை, அது நீதியரசர் முருகேசன் தான் நீங்க கேட்கணும். எனக்கு தெரிஞ்சு நீதியரசர் முருகேசன் தலைமையில் 17 பேர் இருக்காங்க உறுப்பினர், அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சொல்லும் போது மும்மொழி கொள்கைகள் தான் நீங்க சொன்ன மாதிரி தான் சொல்றாரு. மும்மொழி கொள்கை தான் சொன்னார். வேற எது எனக்கு சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. அவர் வேற எது இல்ல நிறைய இருக்கு, அதுல இல்ல அவர் நிறைய இருக்கு. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் லெஃப்ட் அவுட் ஆனா இன்னும் டிப்ளமோஸ் கொடுக்கணும். ஆமா, செகண்ட் இயர் லெஃப்ட் அவுட் ஆனா எவ்வளவு அற்புதமான ஸ்கீம். நம்ம வந்து ஒரு சர்டிபிகேட் இல்லாம போறதுக்கு பதிலா நம்ம வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க சார். ஏற்கனவே பல படிநிலைகளை தாண்டி கல்வியில குறிப்பா விளிம்பு நிலை மக்கள், மலைவாழ் மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் இன்னைக்கு தான் ஒரு படி எட்டி மேல வைக்கிறாங்க. இந்த புதிய கல்விக் கொள்கை என்பது அதுக்கு எதிராக இருக்கு. எப்படி சமூக நீதிக்கு எதிராக இருக்கு. என்ன சார் பெரிய பெரிய ஆமா சார், சமூக நீதிக்கு எதிராக இருக்கு. புதிய எஸ்சி படிக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா? எம்பிசி படிக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா? இந்த படிநிலைகள்ல பிரச்சனை. சரி, நான் கேட்கிறேன், நீதி அரசர் முருகேசன் ஆகட்டும், 17 உறுப்பினர் கல்வியாளர்கள்லாம் இருக்காங்க, ஏன் இதை எதிர்க்கிறாங்க? இது கூடாதுன்றாங்க. தமிழ்நாடு அரசு எப்படி தமிழ்நாடு அரசு எதுக்கு சொல்லிச்சு எதிர்த்தாங்க? தமிழ்நாடு அரசு எழுதி கொடுக்கறத நீதியரசர் முருகேசன் அறிக்கையா கொடுப்பாரா? அப்படி சொல்லல. இதை எதுக்கணும், இது என்ன வழின்னு பாருங்கன்னா எதிர்த்தாங்க. அப்படிலாம் அப்படி இல்ல. நாங்க சார் டெல்லி உயர் நீதிமன்றத்துல தலைமை நீதிபதியா இருந்தவர் நீதியரசர் முருகேசன். கல்வியாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க, ஆசிரியர் பெருமக்கள் இருக்காங்க, அக்கறை உள்ள ஒருத்தர் 2 பேர் இல்ல, பல தரப்புல 17 உறுப்பினர்கள். ஒரு தமிழரா இருக்கக்கூடிய கஸ்தூரிரங்கன் தலைமையில தான் அந்த என்இபி குழு அமைக்கப்பட்டது. மும்மொழி கொள்கை பிரதானமா எல்லாருமே சொல்றாங்க. இப்ப சென்னை மாநகராட்சி பிரெஞ்சு கத்துறேன்னு சொல்லுது. அது 3 மொழியில வராதா? பிரெஞ்சு வந்து தமிழ்லயே சேர்ந்து. நீங்க தானே சொன்ன எனி லாங்குவேஜ் மோடி சொல்றாரு அப்படின்னு. அப்ப ஏத்துக்கிட வேண்டியதானே? இல்லையே சார், பிரெஞ்சு ஏத்துக்கிடுவீங்க. ரெண்டு விஷயம் சார். புதுச்சேரி பிரெஞ்சு ஏத்துக்கிடுவீங்க. நம்ம ஊர் பக்கத்து 2 விஷயம். நாங்கள் எதை விரும்பி எங்களுடைய பிள்ளைகள் படிக்குதோ அதுக்கு எங்களுக்கு அப்ஜெக்ஷன் கிடையாது. வாய்ப்பு இருங்க கிடையாது, ஆனா திணிக்க கூடாதுன்றோம். எங்க திணிக்காதீங்க. நீ இதை படித்தால் தான் உனக்கு இந்த வாய்ப்புன்னு சொல்லாதீங்க. நான் இஷ்டம் நான் படிப்பேன். இல்ல சார், எனக்கு ஹிந்தி படிக்கணுமா ஹிந்தி படிப்பேன், பிரெஞ்சு படிக்கணுமா பிரெஞ்சு படிப்பேன், ஜெர்மனி படிப்பேன். அப்படி எங்க நான் படிப்பேன். நான் எங்க இருக்கு வாய்ப்பு? என்னுடைய விருப்பம். எங்க என்னுடைய விருப்பம் சார். சென்னை மாநகராட்சி இல்லங்க, சென்னையில மாணவ மாணவிகள் பிரெஞ்சு கத்துக்கலையா? கத்துக்கிறாங்களா இல்லையா? சொல்லுங்க. என் மகளுக்கு பிரெஞ்சு தெரியும், பிரெஞ்சு தெரியும், பிரமாதம், பிரெஞ்சு எடுத்திருக்காங்க. ஆனா பாருங்க, நீங்க வந்து பிரெஞ்சு படிக்க வைக்கிறீங்க, அது வந்து பிரெஞ்சு படிக்க வைக்கிறீங்க, தெலுங்கு படிக்க இல்லங்க. எனக்கு விருப்பம், எங்களுடைய குழந்தைகள், தமிழ்நாட்டை சார்ந்த குழந்தைகள் எதை தேர்ந்தெடுக்கிறார்களோ, எதை விரும்ப அவங்க சுதந்திரத்தை கொண்டு நான் பர்சனலா திணிக்க கூடாது, நான் பர்சனலாட்டாமை பண்ணக்கூடாது. நீ ஹிந்தி படிச்சே ஆகணும், கட்டாயம் ஹிந்தி. நான் அங்கதான் எதிர்க்கிறேன். நான் பர்சனலா போக கூடாது. ஆனா நீங்க சொன்னதுனால சொல்றேன், உங்களுடைய மகள் மாநகராட்சி பள்ளியில் படிச்சாங்களா? ஆல்மோஸ்ட் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் தான் அது. மாநகராட்சி கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலுக்கும் மாநகராட்சிக்கு என்ன இருக்கு? ஏன்னா கவர்மெண்ட் எய்டட் அந்த வித்தியாசம் நான் சொல்லிடுறேன். கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல வந்து சம்பளத்தை தவிர கவர்மெண்ட்டுக்கு எந்த வேலையும் கிடையாது. மாநகராட்சி பள்ளியில பள்ளி திட்டம், கல்வி திட்டம், ஆசிரியர்கள் எல்லாமே இங்க இருக்கு. சமச்சீர் கல்வின்றது எல்லா பள்ளிக்கூடத்திலயும் வந்தாச்சு. சமச்சீர் சிபிஎஸ்இ நீங்க போட்டுருங்க. என் பிள்ளை படிச்ச பள்ளிக்கூடத்துல சமச்சீர் கல்வி படிச்சிருக்கிறாங்க சார். கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல். தமிழ்நாடு அரசு பள்ளியில டிஃபரன்ஸ் வந்துருச்சா? ஒரு டிஃபரன்ஸ் கிடையாது. வரல. ஏன் வரல? இருங்க சார், பள்ளி முடிவு எடுக்கல. மாநகராட்சி பள்ளிகள் குட்ஷெப்பேடை விட, சர்ச் பார்க்கை விட, லேடி வெலிங்டனை விட நம்பர் 1 சென்னை மாநகராட்சி பள்ளி கூட ரிசல்ட்ல வந்திருக்கு. ஏன் சார் நம்முடைய பிள்ளைகளை சேர்க்க மாட்டோம்? அங்க இடம் இல்லையே. எங்க இடம் இருக்கு அங்க தானே சீட் கிடைக்கல. ஏன் சார் சீட்டு கிடைக்காதுன்றத? எங்கெங்க வீடு அருகாமையில் இருக்கு அந்தந்த வாய்ப்புக்கு ஏற்ற மாதிரி சேர்த்து. அருகாமையில மாநகராட்சி பள்ளிகளே இல்ல. அங்க இருந்தா தானே சேர்க்க முடியும். இல்ல, நம்ம சுற்று வட்டம் 5 கிலோமீட்டர்ல பள்ளிக்கூடமே இல்ல. இங்க பாருங்க, அது அவருடைய விருப்பம். அதத்தான் சார் சொல்றேன், அவர் விருப்பம். நீங்க விருப்பத்துக்கு விடுங்க, திணிக்காதீங்கன்ற. பிரமாதமான பாயிண்ட் சொல்றேன். மும்மொழி கொள்கையில எனி இந்தியன் லாங்குவேஜ் சொன்னா, கோயம்புத்தூர் பக்கத்துல நீங்க மலையாளம் படிச்சுங்க, திருத்தணி பக்கத்துல தெலுங்கு படிச்சுங்க, கிருஷ்ணகிரி பக்கத்துல கன்னடம் படிச்சுங்க, எந்த வாய்ப்பும் கொடுங்க. அந்த வாய்ப்பு கொடுத்துருக்கோமான்னு கேக்குறேன்.
நான் எனி லாங்குவேஜ் தானே சொல்றோம். யாராவது தெலுங்கு படிக்கணும்னா அரசு தடை ஆணையம் வழங்கியிருக்கா? எங்க சார் சொல்லி இல்ல சார், எந்த கவர்மெண்ட் படிக்கிறது சொல்லி தராங்க? திருப்பி சொல்றதெல்லாம் யார் யாருக்கு என்னென்ன விருப்பமோ எதுல ஆர்வம் இருக்கிறதோ அதை படிக்கலாம் சார். வாய்ப்பு இருக்கிறதே கிடையாது. வாய்ப்பு நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறேன் சார், எனக்கு என்ன வாய்ப்பு சொல்லுங்க? படிச்சுக்க வேண்டியதான். எங்க போய் வேண்டியதான்? எங்க போய் தெலுங்கு வாத்தியார் எங்க இருக்காரு? கவர்மெண்ட் ஸ்கூல்லையா? நிறைய பேர் இருக்காங்களே. கவர்மெண்ட் இன்னைக்கு வட சென்னையில பெரும்பாலும் தெலுங்கு பேசுறாங்க சார். சென்னை முழுக்க பேசுறாங்க. நான் அதுல நான் படிக்க தமிழ்நாட்டுல கோயம்புத்தூர்ல தெலுங்கு பேசுறாங்க. ஆமா சார், நான் தெலுங்கு பேசாத இடம் இருக்கு. அது என்ன படிக்க எங்க வாய்ப்பு இருக்கு நான் கேக்குறேன் சார். அரசு பள்ளியில சார் 2 விஷயம் தான் சார். இருமொழி கொள்கை என்றது கோட்பாடோட இருக்கு. பிரெஞ்சு வந்து இருமொழியில வெயிட் அது விருப்ப பாடம், விரும்பினால் படிக்கலாம். அத மாதிரி நீங்க இந்திய படிக்கலாம்ல. சமச்சீர் அந்த மாதிரி இந்திய மொழியில சமச்சீர். இந்திய தான் திரிக்காதீங்கன்றமே. இந்திய மொழிகள் இந்திய வேணாம் சார். இந்திய மொழிகள் மலையாளம் தெலுங்கு கன்னடம் தான் சொல்றேன். படிக்கலாம் போல படிக்கலாம், விருப்ப பாடம் எடுத்து படிக்கலாம். யார் வேணாம்னா ஏற்பாடு இருக்கு அரசு பள்ளிக்கூடத்துல. அரசு பள்ளிக்கூடத்துல ஏற்பாடு இருக்கா சார்? முதல்ல தமிழ், ஆங்கிலம் இத படிச்சுட்டு அவங்க எந்த வேணாலும் படிக்கலாம். இப்ப நமக்கு சப்ஜெக்ட் என்ன? அப்படி வாய்ப்பு இருக்கு. இருங்க சார். தமிழ், இங்கிலீஷ், அறிவியல், வரலாறு, புவியியல், இதான் பேசிக். இந்த பேசிக் படிச்சாவே ஒரு மகன் வந்து +2 முடிச்சுட்டு இன்னைக்கு IPS IAS எழுதுற அளவுக்கு இருக்கான். சாதாரண ஆட்டோ ஓட்டுற தொழிலாளியுடைய மகள், சாதாரண செருப்பு தைக்கிறோட மகள் தமிழ் மீடியத்துல படிச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டுல IAS கேட்டரா வந்திருக்காங்க. ஆமா சார். அவங்களுக்கு எங்க பிரெஞ்சு தெரியும்? அவங்களுக்கு எங்க ஹிந்தி தெரியும்? நீங்க சொல்ற கன்னடம் எங்க தெரியும்? அவங்களுக்கு தெலுங்கு படிக்கல சார். படிக்க சொல்றீங்களா சார்? டாப்பரா வந்திருக்காங்க சார். டாப்பரா வந்திருக்காங்க. நம்ம என்ன இதுக்கு என்ன தடை இருக்கு? நம்ம என்ன செய்வோம்? 4 பள்ளிக்கூடத்துல வாத்தியார். நீங்க கேட்டீங்கல்ல கார்பரேஷன் ஸ்கூல்ல யாரா படிக்கிறாங்களா, அங்க போய் சேர்த்தாங்களான்னு கேக்குறீங்கல்ல. அப்ப ஆட்டோ ஓட்டுநருடைய மகளும் செருப்பு தைக்கிறருடைய மகளும் இன்னைக்கு டாப்பர் IAS வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஏன் மாநிலம் கிடைச்சிருக்குன்னா அவங்களுக்கு பிரெஞ்சு வாய்ப்பு கிடையாது, தெலுங்கு வாய்ப்பு கிடையாது, மலையாள வாய்ப்பு கிடையாது, கன்னடா வாய்ப்பு கிடையாது, ஜெர்மனி வாய்ப்பு கிடையாது, இந்தியும் கிடையாது. அவங்களுக்கு எப்படி படிச்சு எழுதியிருக்காங்க? இந்த வாய்ப்பு கொடுத்தா இன்னும் படிச்சிருப்பாங்கல்ல, அப்படி யோசிக்க. இவங்கள டாப்பரா வராங்களே, இவ்வளவு கஷ்டப்படுறாங்க. நான் கேக்குறேன் சார், 2 விஷயம் தான் சார். அது என்ன புதிய கல்விக் கொள்கை? சுந்தர் பிச்சை வந்து புதிய கல்வி கொள்கை பிடிச்சிட்டா கூகுள்ல CEO-வா இருக்காரு. ராஜீவ் காந்தி கொடுத்த கல்விக் கொள்கை ஆனாரோ? நான் பேசுறதுக்கு பதில் சொல்லாம நீ குறுக்க வந்தீங்களா? ராஜீவ் காந்தி கேக்குறதை சொல்லுங்க. அதான் புதிய கல்விக் கொள்கை என்பது என்ன திருப்பத்தை ஏற்படுத்தணும்? ராஜீவ் காந்தி என்ன மாற்றம் என்ன வர? ராஜீவ் காந்தி என்ன திருப்பத்துக்கு முயற்சி பண்ணாரோ தேசிய கல்விக் கொள்கை கொண்டு வந்து அதே தேசிய கல்விக் கொள்கை இவங்க கொண்டு வந்திருக்காங்க. 35 வருஷம் கழிச்சு ஒரு ஆட்சியாளர்களும் ஒரு திட்டத்தை போட்டு கொடுக்குறாங்க. அந்த திட்டத்தை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் அந்தந்த மாநில அரசுடைய உரிமை. அதுதான் கூட்டாட்சி தத்துவம், அதுதான் மாநில சுயாட்சி சொல்லுது. சரி இருங்க. இப்ப ராஜீவ்காந்தி கொண்டாந்து சொன்னீங்களா, அந்த நடைமுறைப்படுத்தல விட்டுட்டாங்க. நீங்க நடைமுறைப்படுத்த துடிக்கிறீங்க, சொல்லுங்க. என்ன நடைமுறை? அவர் எதுக்காக? என்ன ஒண்ணு நடைமுறை? இந்த புதிய கல்விக் கொள்கை வர்றதுக்கு முன்னாடியே சுந்தர் பிச்சை, நாசால இருக்கிற விஞ்ஞானிகள், IT ஃபீல்டுல இருக்கிற எக்ஸ்பர்ட் எல்லாம் உலக புகழ்பெற்றவர்கள் தமிழ்நாட்டில இருந்து போயிருக்காங்க. இந்த நீட்டு வர்றதுக்கு முன்னாடியே மோகன் காமேஸ்வரன், KR பழனிசாமி, பெரிய பெரிய டாக்டர்லாம் இருக்காங்க. நீட்டை படிச்சுட்டா இவங்க எல்லாம் வந்து உலக புகழ் பெற்ற மருத்துவரா இருக்காங்க. சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே காமராஜ் மாதிரி பெரும் தலைவர்களா இருந்தாங்க. நமக்கு எதுக்கு சுதந்திரம் சொல்ல போறீங்களா? காந்தி சுதந்திரத்துக்கு முன்னாடி வந்துட்டாரு, காமராஜ் சுதந்திரம் முன்னாடி நமக்கு எதுக்கு சுதந்திரம் சொல்றீங்களா? எனக்கு புரியலையே. ஒரு பிரிட்டிஷ்காரன் இந்த நாட்டை அடிமை நாடா வச்சு வாய்ப்பு கிடைக்காத போதே சுதந்திர போராட்டம். நீங்க நீட்டையும் வேற உதாரணம் சொல்றேன். தெருவிளக்குலயே படிச்சு இவன் வந்து கலெக்டர் ஆயிட்டான், அதனால தெருவிளக்கு போதும் சொல்லுவீங்களா? வீட்டுக்கு விளக்கு வேணும்னு சொல்ல மாட்டீங்களா? யார் சொன்னாங்க அது மாதிரி? என்னன்னு புரியலையே. நீங்க நான் தான் படிச்சு வந்துட்டேன். அதாவதுங்க, புதிய ஒரு நல்ல ஒப்பீடு என்றது வேறு. நல்ல ஒப்பீடு சொல்லணும். தெருவிளக்குல இருக்கிறான், வீட்டுக்கே விளக்கு வேணும்னு யார் சொன்னது? நீங்க நல்ல ஒப்பீடு இல்லையா சார்? அவன் என்ன படிச்ச நல்ல ஒப்பீடு இல்ல சார். நீங்க எதுவுமே இல்ல. திறமை, அவனுடைய திறமை. அரசு பள்ளிக்கூடத்துல செருப்பு தைக்கிற மாணவனுடைய பையன் வந்துட்டான் அப்படின்றீங்க. நான் இந்த புதிய கல்விக் கொள்கையால என்ன மாற்றம் வரப்போகுதுன்னு சொல்லுங்க. நீங்க ஏதாவது ஒரு மாற்றத்தை ஒண்ணு சொல்லுங்க, நான் எடுத்துக்கிறேன். எல்லாருக்குமான வாய்ப்பு முதல்ல கிடைக்கும். நான் ஆர்ட்ஸ் படிக்கணுமா படிக்க முடியும், சயின்ஸ் படிக்க முடியுமா படிக்கணும், பாதியில நான் மாத்த முடியுமா மாத்த முடியும். நான் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வாய்ப்புல ஒரு BA ஹிஸ்டரி சேர்ந்திருக்கிறான், அவனுக்கு வந்து ஹிஸ்டரி கதைக்கு ஆளும் தோணுது, திடீர்னு நம்ம சயின்ஸ் பார்க்கணும். இன்னைக்கு வாய்ப்பு இருக்கா தமிழ்நாட்டில்? புதிய கல்வி ஒன்னே ஒண்ணு மட்டும் கேட்கறேன், நீங்க சொல்லுங்க. வெளிநாடுகளில் உள்ள பல்கலைக்கழகம் போல் இந்தியாவில் பல்கலைக்கழகங்கள் வர வேண்டும். எதுக்கு? இதுதான் ஒவ்வொருத்தருடைய பார்வை. என்னுடைய பார்வை, நான் ஒரு இந்தியன் சார். இருங்க சார், நான் ஒரு இந்தியன். சரி, நான் இந்தியனா என்ன யோசிக்கிறேன்? நாடு ஆக்ஸ்போர்ட் இருக்கு. ஆக்ஸ்போர்ட் மாதிரி நம்முடைய பேராசிரியர்கள், நம்முடைய அரசு ஒரு ஆக்ஸ்போர்டு இந்தியாவில் உருவாக்கணும்.
அதே போன்று லண்டன் ஸ்கூல் ஆஃப் இந்த LSE இருக்கு. நான் சொல்றேன் இருக்கு சார், LSE இருக்கு. என்னுடைய லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் மாதிரி எனக்கு சென்னையில வேணும், டெல்லியில வேணும், மும்பைல வேணும், கல்கட்டால வேணும், கர்நாடகால வேணும், என்னுடைய ஆசை. ஆனா புதிய கல்விக் கொள்கை என்ன சொல்லுதுன்னா அவர்களை இங்க அழைச்சிட்டு வருவோம்னு சொல்லுது. நான் அது எதுக்கு அவங்களை இங்க அழைச்சிட்டு வரணும்? நீங்க ஏன் தனியார் பஸ் வச்சிருக்கீங்க? எதுக்கு சார் அரசு பஸ் இருக்கும்போது ஏன் தனியார் பஸ் சார்? எதுக்கு சார் அரசு பஸ் இருக்கும்போது எதுக்கு தனியார் பஸ்? அரசு பள்ளி இருக்கும்போது எதுக்கு தனியார் பள்ளி? பேருந்திய கல்வியும் ஒப்பிட்டு பேசாதீங்க. எல்லாத்தையுமே கல்வி என்பதுதான் ஒரு தலைமுறையை உருவாக்க போகுது. எதுல பேருந்து ஒரு தலைமுறையை உருவாக்க போகுது கிடையாது. அது வசதிக்காக. எதுல தனியார்? பேருந்து என்பது வசதிக்காக சார். எதுல கல்வி என்பது வசதிக்காக கிடையாது. ஒரு தலைமுறை உருவாக்குறது கல்வி சார். அந்த நான் ஒரு சாமானியனா ஒரு இந்தியனா கேட்கிறேன், என்னுடைய தேசத்தில் ஆக்ஸ்போர்டு மாதிரி ஒரு பல்கலைக்கழகம் வேணும், லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் மாதிரி ஒரு பல்கலைக்கழகம் வேணும் நான் நினைக்கிறேன். நான் என்ன கேக்குறேன், புதிய கல்விக் கொள்கை என்ன சொல்லுது? இல்ல அவனுங்களை கூட்டிட்டு வந்து விட்டுறோம். தமிழ்நாட்டுல 51% தனியார் பள்ளிகள். ஏன் சார் அரசு பள்ளிகளே 100% வச்சிருக்க வேண்டியதானே சார்? இது எப்போ வந்துச்சு தனியார் பள்ளிக்கூடம்? எம்ஜிஆர் காலத்துல கொடுத்துட்டே வர்றாங்க. இல்லங்க, பிரிட்டிஷ்காரன் இருக்கும் போது இருக்கு சார் தனியார் பள்ளி. அதிகரிப்பு நான் சொல்லிட்டு இருக்கேன். அதிகரிப்பு சார் எப்பயுமே எல்லாமே இருக்கட்டும், நான் எதுவுமே வேண்டாம் சொல்லவில்லை. தனியார் பள்ளிகள் நம்பர் 1 ஆகி அரசு பள்ளிகள் நம்பர் 2 மாறிடுச்சு. இன்னைக்கு எது அதிகமா இருக்குன்னு தனியார் பள்ளிகள். அரசு பள்ளி ஏன் நீங்க கேட்கணும்? ஆக்ஸ்போர்டு சொன்னீங்களே, தமிழ்நாட்டுல ஏன் வந்து ஆக்ஸ்போர்டு கொண்டு வரல? நீங்க ஏன் எல்லாத்தையும் அரசு பள்ளியில பூரா வந்து ஆக்ஸ்போர்டு மாதிரி மாத்தல? சரி, தனியார் பள்ளியில் அனுமதிச்சீங்க. ஆக்ஸ்போர்டு மாதிரி உருவாக்கப்பட்டிருக்கா இல்லையா பள்ளிகள் அந்த காலத்துல? தலைவர் ராஜீவ்காந்தி காலத்துல, நேரு காலத்துல, இந்திரா காந்தி காலத்துல. இன்னைக்கு சொல்லுங்க, இன்னைக்கு எதுக்கு வந்து லண்டன்ல இருக்கிற குழந்தைங்க வந்து லவ்டேல படிக்குது? இன்னைக்கு லண்டன்ல இருக்கிற குழந்தைங்க போயிட்டு குட்ஷெப்பர்ட் ஊட்டில படிக்குது. பேசுங்க சார். உருவாக்கி இருக்கிறாங்க. புதிய கல்விக் கொள்கை எனக்கு என்ன சொல்லுது? ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன், பதிவு பண்ணிடுறேன். புதிய கல்விக் கொள்கை உருவாக்குவதற்கு பதில் வெளிநாடுகளுடைய கல்வியாளர்களை இங்க கொண்டாந்து பண்ணணும், வெளிநாட்டுல கல்வி நிறுவனம் நடத்துற முதலாளிகள் கொண்டு வரணும். அதுல ஒருபோதும் எங்களுக்கு உடன்பாடு கிடையாது. சமத்துவம் இல்லை சார், அவ்வளவுதான் சார். தமிழ்நாட்டுல முதலமைச்சர் பதவி ஏற்ற உடனே அவருக்கு வந்து நிதி மேலாண்மைக்கான ஒரு ஆலோசனை குழு வந்து அமைச்சிருக்காங்க. எத்தனை தமிழர்கள் அதுல இருந்தாங்கன்னு சொல்லுங்க. ஏன் வெள்ளக்காரங்க எல்லாம் கூட்டு வச்சிருக்கீங்க? அதுல ரகுராம் ராஜன் தமிழர் இல்லையா? நான் அதுல ரகுராமன் மட்டும் தான் இருக்காரா? வேற வெள்ளக்காரங்க இல்லையா? வெளிநாட்டுக்காரங்க இல்லையா? நான் திருப்பி they cannot decide, they can give advice. ஐயோப்பா அவங்க கூடவே இல்லைன்னு ஆலோசனை தான் சொல்லலாம். ஆலோசனையே முடிவு எழுதி கொடுத்துட முடியாது. நிதி ஆளாண்மை நீங்க இப்படிதான் பண்ணணும்ட்டு அவங்க ஆலோசனையே சொல்ல. நீங்க கேட்டீங்களே எதுக்கு வெளிநாட்டு பள்ளிக்கூடத்தை கல்வி திருப்பி சொல்றேன் சார். ஒரு கல்வி நிறுவனத்தை இங்க கொண்டு வந்து அவங்ககிட்ட ஒப்படைக்கிறீங்க குழந்தைகளை. ஆனா அந்த ஆலோசனை, நிதி மேலாண்மை ஆலோசனைன்றது உங்க ஆலோசனை சொல்லுங்கன்னு சொல்றோம். அந்த ஆலோசனை நாங்க தீர்மானிப்போம், தமிழ்நாடு அரசு தீர்மானிக்கும். நிதித்துறை செயலாளர் தீர்மானிப்பார், முதலமைச்சர் தீர்மானிப்பார். ஓகே, நான் 2 சப்ஜெக்ட் முடிக்கிறேன். கேரளால ஒரு பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு. நடிகைகளுக்குள்ள வந்து இந்த மாதிரி அவங்க வந்து மிஸ்யூஸ் பண்ணப்படுறாங்க அப்படின்ட்டு. எங்க பெண்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனாலும் உடனே ராகுல் காந்தி அவர்கள் வந்து குரல் கொடுத்துருவாரு. இதுக்கு எதுவும் குரல் கொடுத்த மாதிரி கவனிக்கலையே, நான் தான் மிஸ் பண்ணிட்டேனா சொல்லி கண்டிச்சிருக்கோமே காங்கிரஸ் பேர் இயக்கம். இல்லை, நான் ராகுல் காந்தி அகில இந்திய உண்மை குற்றவாளிகளை வெளியே கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கோம், சட்டத்தை முன் நிறுத்தணும்னு சொல்லியிருக்கோம். நானே சொல்லியிருக்கேன் பல முறை. 4வது பிரஸ் மீட் இது. வயநாட்டிலேயே கேட்டாங்க, வயநாட்டிலேயே சொன்னேன். இல்ல, நான் வாட் இஸ் த தமிழ்நாடு செல்வ பொருந்தையன்னு கேட்கல, நான் கேட்கறது திரு ராகுல் காந்தி கேட்டேன். ஏன்னா அவர் கண்டிப்பா சொல்லியிருப்பார், நான் கவனிக்கல. ஓகே, நானும் கவனிக்கல, சொல்லியிருப்பேன். ஆமா, அதே கேரளால காங்கிரஸ் கட்சியில பெண்கள் தவறாக பயன்படுத்தப்படுகிறார்கள், பதவிக்கு வந்த பெண்கள் தவறா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த கட்சியை சேர்ந்த சிமி ஜோசப்ங்கிற ஒரு பெண் கொடுக்குறாங்க. கேரளா காங்கிரஸ், உங்க கட்சி. அந்த பெண் நீக்கப்பட்டுட்டாங்க. இப்ப என்ன சார் இது புரியல? ஒரு பெண் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. எனக்கு கேரளாவை பத்தி தெரியல. நான் தமிழ்நாடு காங்கிரஸ் 2 நாள் அங்க வந்து இல்ல ஒரு நாள் வயநாடு போயிட்டு வந்தேன். அது துக்க சம்பவம், துயர சம்பவம், பேரிடர். சரி, நீங்க கேட்டதுனால நான் கேட்கிறேன். அரசியல் நாகரிகங்கிறது அதெல்லாம் பேசுறது இல்லை. தமிழ்நாட்டுல பாஜக கூட இது மாதிரிலாம் புகார் இருக்கு. அதை பத்தி ஏதாவது கம்ப்ளைண்ட் சொல்லுங்களா? நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லுங்க. இல்லையே, இப்ப 2-3 பேர் விலகி போயிருக்காங்க, காரணம் சொல்லிட்டு போயிருக்காங்க. நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. இல்ல சார், நான் சொல்றது எங்கள் வீட்டு பெண்களா அவங்கள பாக்குறேன். பாஜக இருந்தா நான் சொல்றது ஒரு 2-3 பேர் ஒரு குரல் எழுப்பி இருக்கிறாங்க. நான் சொல்லுங்க, யாருன்னு சொல்லுங்க. சிமி ரோஸ் ஜோசப் அப்படிங்கிற ஜான் அப்படிங்கிற ஒரு பெண் சொன்ன கம்ப்ளைண்ட சொன்னேன். தமிழ்நாடு பாஜக மேல ஒரு பெண் சொன்ன கம்ப்ளைண்ட் நீங்க சொல்லுங்க. நீங்க வெளியே நான் தெரிஞ்சுக்கிறேன். நான் உடனே போய் கேட்கிறேன். நான் உடனே எச்ராஜா கேட்கிறேன். நீங்க வந்து ஒரு பெண், ஒரு நிமிஷம் சார், ஒரு பெண் தமிழ்நாட்டுல பிஜேபில ஒரு லீடர் மேல சொன்ன கம்ப்ளைண்ட். நான் வந்து காங்கிரஸ் கட்சியில யார் சொன்னாங்கன்னு நான் சொல்லிட்டேன், பேரை சொல்லி சொல்லிட்டேன். சார், அந்த கட்சியில இருக்கிறவங்களும் புதுசா ஒரு வார்த்தை எனக்கு கூட சரியா அணி ட்ராப்ன்றாங்க.
யாரோ அதெல்லாம் இருக்கட்டும் சார். காயத்ரி ரகுராமன் ஒரு அம்மாவை சொல்றாங்க, எனக்கு தெரியல அதெல்லாம். காயத்ரி ரகுராமன் வந்து என்னுடைய சகோதரி, நான் அதை பத்தி பேசுவோம். காயத்ரி ராமன் சொன்னாங்கன்னு சொல்லுங்க. என்னைய வந்து இவர் இப்படி பிசினஸ் பண்ணாரு பிஜேபியில ஒரு தலைவர் சொல்றாங்க. தவறுகள் நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்களா சார்? அவங்க இல்ல சார், நான் சொல்ல என்ன சொல்லியிருக்காங்க அவங்க ஸ்டேட்மெண்ட் நீங்களே சொல்லுங்க. நீங்க ஜேர்னலிஸ்டா சொல்லுங்க. நான் சொல்றேன் சிமி ரோஸ் ஜோசப் ஜான் ரொம்ப தெளிவா நான் தமிழ்நாட்டுக்கு வந்தா நீங்க கேரளாக்கு போறீங்களா? உங்க கட்சி தமிழ்நாடு ஜேர்னலிஸ்ட் தேசிய கட்சியில சாணக்கியா என்ற தமிழ்நாடு சேனலுக்கு நான் பேட்டி கொடுத்துட்டு இருக்கேன். நீங்க கேரளா சேனல் மலையாளமா மனோரமா கூட்டி போனீங்களா? முடியாது. இங்க பேசுவோம் நம்ம. ஏன்னா நம்ம மணிப்பூர் பத்தி பேசணும்ல. எதனால மணிப்பூர் எதுக்காக மணிப்பூர்? தேசிய கட்சிங்கனால பேசுறேன். நான் வந்து இப்ப வந்து ஒரு மாநில கட்சியில பேசுறேன், இந்த கேள்வியை கேட்க மாட்டேன். இதுதான் தேசிய கட்சிங்கனால கேட்கிறேன். எனக்கு அந்த சம்பவம் தெரியல, விசாரிச்சு சொல்றேன். இதை கொஞ்சம் பேசுங்களேன். காயத்ரி ரகுராம் ஏதோ அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணா நான் வந்து வாங்க ஸ்டேட்மெண்ட் ஏதோ சொல்லிருக்காங்களா சார்? நான் அவங்க வந்து ஒரு ஆண் பேர சூர்யான்னு ஒருத்தர் திருச்சியில இருந்து அடிக்கடி பேசிட்டு இருக்க, அவரை கொஞ்சம் கேளுங்களேன். அவர் ஒரு சிறந்த ஆண்மகன் நான் நினைக்கிறேன். அவரை கொஞ்சம் கேளுங்க. நான் பெண்ணை பத்தி பேசிட்டு இருக்கேன். அவர் தான் இதெல்லாம் சொல்லியிருக்காரு. நான் பிஜேபி லீடர் சொல்றத நான் கூட கேட்கிறேன். நீங்க சொன்னீங்க யாரா பேரை சொல்லுங்க, நான் போய் விசாரிக்கிறேன். ஆமா, 2 பேரை சொல்லியிருக்கேன். நான் நடக்குதுன்னு நீங்க என்னமா நடக்குது? காயத்ரி ராம் வந்து இங்க ஒரு இடத்துல நீங்க வந்து என்னைய இந்த மாதிரி ஒருத்தர் யாரோ முலஸ் பண்ணாரு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க சொன்னா சொல்லுங்க. அவங்க அது மாதிரி சொன்னாங்கன்னு சொல்லல. ஆனா நான் சொன்ன பேர்ல காங்கிரஸ் கட்சியில அவங்க சொல்லி இருக்காங்க சார். கேரளா காங்கிரஸ்ல என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியல. இப்ப சொல்லி இருக்கீங்க, நான் கேட்டுட்டு சொல்றேன். சூப்பர், விட்டேன். திரு விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறது வந்து காங்கிரஸுக்கு ஒரு அட்வான்டேஜா ஒரு சேலஞ்சா, நம்மளுடைய பேர வலிமை கூடுமா, இல்லாட்டி நமக்கான கூட்டணிக்கான வாய்ப்பு கூடுமா, இல்ல ஒரு சவாலா மாறுமா? எங்களை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணி இன்டாக்டா இருக்கும், வலிமையா இருக்கிறோம், உறுதியா இருக்கிறோம். இதில் மாற்றுக்கிறது கிடையாது. யார் வேணாலும் நாளைக்கு சாணக்கியா சேனலை ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம். சாணக்கியா தமிழ்நாடு கமிட்டின்னு சாணக்கியா பேரிய கண்ண பாண்டிய தலைவராக நிறுவனம் இருந்தால் ஆரம்பிக்கலாம். அங்கே வரவேற்போம், அறிக்கை கொடுப்போம். இந்த தேசத்துல யாரு வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம், யார் வேணாலும் அரசியல் கட்சி ஆரம்பிக்கலாமான்னு நான் கேட்கிறேன். அது உங்களுக்கு ஒரு சவாலா? எங்களுக்கு சவாலே கிடையாது. எங்களுக்கு என்ன சவால் இருக்கு? இல்ல திமுக அவருடைய ரசிகர்கள் அவரோட இருக்க போறாங்க, அவருடைய ரசிகர்கள் அவரோட இருக்க போறாங்க. தமிழ்நாட்டுல நம்பர் 3 கட்சியா காங்கிரஸ் இருந்துச்சு. திமுக அடுத்து காங்கிரஸ் தான் அப்படின்னு இருந்துச்சு. அப்புறம் பாஜக வருது, அப்புறம் நாம பாஜக அப்படி மாறி வர்றாங்க. எங்க வந்துச்சு பாஜக? பாஜக வரலையே. இன்னைக்கு நிக்கிறாங்களே அவங்க சார். எங்களுக்கு 9% நிக்கிறாங்க. தமிழ்நாட்டுல 9 MP இருக்கும் சார். பாஜக எத்தனை MP இருக்கு? திமுக இல்லாம எவ்வளவு MP வாங்க? நாங்க 18 MLA இருக்கோம். திமுக இல்லாம எவ்வளவு MP வாங்க சார்? அவங்க வந்து இந்த நம்பர் 2014 தனியா நிக்கிறாங்க, அவங்க தனியா நிக்கிறாங்க. நான் முடிச்சிடுறேன். 2014 சொன்னீங்களா சதவிகிதம்? அதோ 11 18 18 18 20 18 வந்து யாருடைய வாக்கு வங்கி அது? வன்னியர் கட்சியை வச்சுட்டு டாக்டர் ராமதாஸ், நம்முடைய 40 இருங்க வெயிட் நம்முடைய 40 MP ஏசி சண்முகம், ஆமா, யாதவ், தேவநாத யாதவ், ஆமா, நம்முடைய உடையார் சமூகத்தை சார்ந்த தலைவர் பாரிவேந்தர், ஆமா, முக்குளத்தோர் பக்கம் போனீங்கன்னா முக்குளத்தோர் எல்லாரும் வச்சு டிடிவி எல்லாரையும் வச்சுட்டு வாங்கிட்டு 11% 10% போட்டுக்க வேண்டியது. நம்ம சார் எங்களுக்குன்னு பாரம்பரிய வாக்கு இந்த தேசத்துடைய வாக்கு 2014 நீங்க எப்பவுமே 2014 நீங்க தனித்து போட்டிட்டீங்க. கரெக்டா ஒரு 10 வருஷம் முன்னாடி 24 போட்டிட்டீங்களா? அது 10 அப்ப எவ்வளவு பெர்சன்ட் வாங்க ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? 5% இருக்கட்டும். பாஜக தனியா அன்னைக்கு 2014 பாஜக தனியா எத்தனை பர்சன்ட்? அவர்களுடைய கூட்டணியில 18% வாங்கி கூட்டணி சார். அவங்க தேமுதிக அவங்க கூட இருந்தாங்க, பாமக அவங்க கூட இருந்தாங்க. யார் அவங்க கூட இல்லன்னு சொல்லுங்க பாப்போம் சார். கூட்டணி வச்சு வாங்குறாங்க. நீங்க வாங்க, நாங்க தனியா நின்னு வாங்குறோம். நீங்க உங்க தலைவர் கூட்டணி எங்களுக்கு 47% இருந்திருக்கு. அதை பத்தி பேச மாட்டீங்களா சார்? அது வந்து காமராஜ் காலம். ஏன் அதுக்கு பிறகு இருந்திருக்கு சார்? சொல்லுங்க எப்ப இருந்திருக்கு? மூப்பனார் பிரிவுல 47 கிடையாது சார். நீங்க என்ன சார்? நீங்க 3வது ஆலப்பாடியார் சார் 47. வாக்கு சதவீத எண்ணிக்கை ஆகட்டும், பாராளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர், 3வது பெரிய கட்சி வந்து இன்னைக்கு காங்கிரஸ் பெரிய இல்ல. நானும் நீங்க தனியா உங்க தலைமையில இருந்தா நானும் ஆமாம்ப. நான் தனியா ஒரு நபர் திரு சீமான் வந்து நிக்கிறாரு, தனியா ஒரு கூட்டணி அமைச்சு பாஜக நிக்குது. இத மாதிரி நாளைக்கு இன்னொரு சேலஞ்சு வருது அப்படிங்கறனால கேக்குறேன். திரு விஜய் எங்களுக்கு ஒரு சேலஞ்ச் இல்ல சார். எங்க கொள்கை எங்க கோட்பாடுலாம் வேற. 2026 விஜய் கட்சியோட காங்கிரஸ் கூட்டணி அமைக்காது அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? நாங்க இந்தியா கூட்டணி இங்க உறுதியா இருக்கு, வலிமையா இருக்கு. எதுக்கு அந்த சிந்தனைக்கு போனோம்? நாங்க அந்த சிந்தனையை தோன்றது கட்சியை வலுப்படுத்தணும். நிறைய நீங்க கட்சியை வலுப்படுத்துறது, காங்கிரஸ் பேரியக்கத்தை வலுப்படுத்துறோம். காங்கிரஸ் பேரியக்கத்தை வளர்த்தெடுப்பது என்பது வேறு. அதுக்காக வந்து இன்னொருத்தரோட கூட்டணி போனோம்னு ஒன்றும் கிடையாது. இருக்கிற கூட்டணி ஹாப்பி. 26 இல்லைன்னு நான் புரிஞ்சுக்கலாம். we are very happy. இந்தியா கூட்டணி வலிமையாக இருக்கிறது, இன்னும் வலிமை மெருகேறிக்கொண்டுதான் இல்ல. 2026 விஜய் கூட கூட்டணி கிடையாது. இவ்வளவு புரிஞ்சுக்கலாம்ல நானு? அது இந்த கூட்டணி யாரு கூட வைக்கணும், யாரு கூட வைக்க கூடாது, அந்த கருத்து கூட்டணியை பத்தி எல்லாம் எங்க அகில இந்திய தலைமை தான் முடிவு. அப்ப அங்க ஒரு வாய்ப்பு, காங்கிரஸ் கமிட்டி முடிவு. ஒரு வாய்ப்பு சின்னதா இருக்கு.
இல்லையா, அதை எப்படி சொல்றேன்? நாங்க தான் இந்தியா கூட்டணி என்பது வலிமையா இருக்குங்க. பாஜக என்னுடைய பார்வை. பாஜக கூட நீங்க கூட்டணி வைப்பீங்களா? நீங்க இல்லன்னு சொல்லுவீங்க, நானே இல்ல சொல்லுவேன். ம். நீங்க சொல்ல வேண்டிய நானே வைக்க மாட்டேன். அது மாதிரி ஒரு நீங்க கட்டன் ரைட்டா சொல்ல மாட்டீங்களா? இல்ல சார் விஜயோட கிடையாது சார் அப்படின்னு சொல்ல மாட்டேன்றீங்களா? அப்படிலாம் கிடையாதுங்க. இப்ப அப்படிலாம் இவங்கெல்லாம் என்ன கூட்டணி வைக்கக்கூடாத கட்சி, கூட்டணி வைக்கிற கட்சியெல்லாம் கிடையாது. இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் வலிமையா இருக்கு. இந்த தேசத்திற்கு வழிகாட்டக்கூடிய கூட்டணி, 100% வெற்றி பெற்ற கூட்டணி இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில். திரு ஸ்டாலின் புரிஞ்சுப்பாரு நினைக்கிறேன் இந்த பேட்டியில இருந்து. பாசிட்டிவா தான் புரிஞ்சுக்கிறார். ரொம்ப நன்றி. இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்து, உங்களுடைய நேரத்துக்கு நல்ல நோக்கம். நன்றி.